Yes, it's okay now. All right. வேற கிளியரா இது Clear. சரிதானே? பயான் பிரதர் கிளியர் ஆயிக்கா ஷியாரிங் ரிஸ்வான் Oh, It's okay. clear. நல்ல ஓகே ஓகே இந்த துவா முதல் செய்து கொள்வோம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் اللهم اجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء بصري وذهاب யா அல்லாஹ் குர்ஆனை இதயத்தில் வசந்தமாகும் என் மார்பில் என் சோகத்தை போக்கி என் கவலை ஆக்குவாயாக. இதை முதல் செஞ்சிடுவோம். ரெண்டாவது இந்த துவாவும் சேர்த்துக்கொள்ளும். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். இதையும் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளும். இதுல கருத்து தெரியுமா? இது என்ன ஆழம் என்னங்கிறது பயன்படுறது உங்களுக்கு? இது வந்து குரானை வந்து உங்களுக்கு எளிதாக்கப்பட்டது. ம் நீங்க யாராவது இருக்கீங்களா இதுல இருந்து இது என்ன சொல்லுது லெசன் எடுக்கிறதுக்கு இல்லை ஹீட் எடுக்கிறதுக்கு இல்ல இதை புரியறதுக்கு இதுல கண்டெம்ப்ளேட் பண்றதுக்கு பாண்டர் பண்றதுக்கு ம் தமிழ் வார்த்தை தெரியல எனக்கு. ரைட். அட்வைஸ் எடுக்கிறதுக்கு நினைவு கூறுவது இங்கே வாசிப்பாங்க. இதுதான் அதில் இது இதை வாசிச்சுக்கணும். குர்ஆன் அல்லாஹ் தன்னை நினைவு கூற விரும்புபவர்களுக்கு அதை எளிதாக்கி உள்ளதாக உறுதியளிக்கிறார். நீங்கள் நாங்கள் குர்ஆனை படிக்கிறதுக்கும் அதை புரிஞ்சு கொள்றதுக்கும் குர்ஆனை மனனம் செய்கிறதுக்கும் மனனம் செய்ய எடுக்க போகும் முயற்சிகள் இவை அனைத்தும் இதில் ஒரு பகுதி. சரியானே? அது இது வந்து who want to remember him, this is the main point, this is the purpose. புரிஞ்சுதானே? இது guaranteed. இதை நாங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸில் இது வெரி இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வேர்ட் முத்தக்கிர் எஸ்ஸர்னா இது ரெண்டையும் நாங்கள் சர்ஃபோட பர்பஸில் வச்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இந்த வேர்ட் வந்து முத்தக்கிர் ரெண்டு தான் வரும். இது எப்படி முத்தக்கிர் வந்தது ரீசன் எல்லாம் தேர் இஸ் அ ரீசன் ஹியர். அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ அடுத்தது கிளாஸ்ல வந்து இருக்கிறார்களுக்கு இது வெரி இம்பார்ட்டன்ட். இது இங்க நீங்க கவனம் செலுத்தணும். வீடியோவில் இல்லாதாக்கள் நாங்க கேள்வி கேட்கிற போது அந்த பதில சத்தமாக எல்லாரும் சொல்லணும். அது நீங்க விரும்பினா சட் பாக்ஸ்லையும் நீங்க டைப் பண்ணலாம். ஒன்றை நீங்க நான் ஏதாவது ஒன்றை திரும்ப சொல்லும்படி சொன்ன அவங்களோட நீங்க அதை தவறாம நீங்க செய்யணும். நான் சொன்னா நீங்க செய்யணும் இன்ஷா அல்லாஹ். உங்களால் இப்படி நாங்க நேரடியான பங்கேற்பு இல்லாம எங்களால உண்மையாகவே கற்றுக்கொள்ள முடியாது. இதான் இந்த முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கும் இதுதான் முக்கியம். எங்கள் ஓப்பன் அவர் மவுத், வாயை திறக்க வேணும். திரும்ப சொல்லக்குள்ள நீங்க சொல்லணும். நான் ரயான் பிரதர்கிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு நீங்களும் சேர்ந்து பதில் அளிக்கணும். அப்படி முடியலன்னு சொன்னா நீங்க டைப் கூட செய்யலாம். ஆனா நீங்க உங்களுக்கே சொல்லணும். யூ ஹேவ் டு சே யுவர் செல்ஃப். புரிந்து விட்டதா? ரைட். இப்போ அடுத்ததுக்கு நாங்க போவோம். நாங்க படித்த பாடங்களை மீட்டுவோம். ரிஸ்வான் பிரதர் 3 வகையான அரபிக் வேர்ட்ஸ்கள் இருக்குதுன்னு நாங்க படிச்சோம். என்ன அரபிக் வேர்டுகள் சொல்லுங்க பாப்போம். இஸ்ம், ஃபில், ஹரஃப். வெரி குட். ரயான் பிரதர் இப்ப அதுக்கப்புறம் 3 வகையான வேர்டு தானே இருக்கு. குர்ஆன் எடுத்துக்கொண்டு சொன்னா பல பேஜுகள் இருக்கும். அந்த எந்த பேஜ் எடுத்துக்கொண்டாலும் இந்த 3 வகையான வேர்டுகளை தவிர வேறொன்றும் இல்லை. சரிதானே? சரி. ஓகே. இப்போது நாங்க இந்த ஃபியலையும் மார்ஃபையும் பிறகு படித்துக் கொள்வோம். இது ரெண்டும் ரொம்ப ஈஸி கம்பேர் டு இஸ்ம். இதை நாங்க ஹேண்டில் பண்ணினோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாமே தெளிவாகிடும். வசனத்துல நாங்க தெளிவாகி போயிடுவோம்.
சரிதானே? இன்ஷா அல்லாஹ். அந்த ஃபியல் ம் ஈஸியர் தென் இஸ்ம். ஹர்ஃப் அதை விட பெட்டர். இஸ் ஸோ ஈஸி என்று சொல்லலாம். சரிதானே? ம் இதை இன் சரி. பிட்வீன் நாங்கள் படிப்போம். இன் பிட்வீன் நாங்கள் படிப்போம். இஸ்ம் என்று சொன்னா நாங்கள் என்ன என்று சொன்னோம் வரை விளக்குனது சொல்லுவோம். இஸ்ம் என்று சொன்னால் ஒரு நபர், இடம், பொருள், ஒரு கருத்து, ஒரு பேரடை, ஒரு வினைச்சொல் மற்றும் 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 ஆஹ், மற்றும் பல மற்றும் பலர் பலர். மற்றும் பல அது நாங்கள் என்ன படிக்கல, பிறகு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ உங்களுக்கு அப்படியானா எதுவும் ஒரு பர்சன், பிளேஸ், திங்ஸ், ஐடியா, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அண்ட் மோர் இவைகள் எல்லாம் வந்து இஸ்முக்குள்ள குறிக்கும். இதை இஸ்ம ஐடென்டிஃபை பண்றது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அப்படி ஐடென்டிஃபை பண்ணுகின்ற போதுதான் எங்களுக்கு இலகுவாக வசனத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். புரிஞ்சுதானே? இது வெரி இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது இதானே நீங்க சொன்னீங்க. கிளியர்? ஆமா ஆமா புரிஞ்சிருக்கணும். இதுல நீங்க இதை இங்கிலீஷ்ல இருக்கி இதை ரெட்ல உள்ளவர்களை நீங்க வாசிச்சு நீங்க சொல்லணும். ஒரு நபர், இடம், பொருள், கருத்து ஆகியவற்றை குறிக்கும் சொற்கள் பெயரடை, வினையடை மற்றும் பல என்று ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப நான் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறேன். கேளுங்க. என்ன எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் இஸ்ம், ஒவ்வொரு இஸ்மும். முதல் வீடியோ மோட்ல இருக்கிற ஆக்களும் என்ன செய்ய வேணும்னு சொன்னேன், சத்தமாக நீங்க சொல்ல வேணும். இல்லை என்றால் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு சொல்றது கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு விளங்குறதும் கஷ்டமா இருக்கும். வீடியோ மோட்ல இல்லா ஆக்கள், அதாவது ஆக்டிவா ரயான் பிரதரும் ரிஸ்வானும் என்னோட இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் நான் கேட்கிற கேள்விக்கு உங்களிடமே நீங்க பதில் சொல்லணும். முடியுமானால் சட் பாக்ஸில் நீங்க அதை நீங்க டைப் பண்ணி கொள்ளுங்க. ரைட். ஒரு நபருக்கு உதாரணம் குறிங்க பார்ப்போம். ரிஸ்வான் பிரதர். ஒரு நபருக்கு ரிஸ்வான். ரிஸ்வான் வர குயிக்கா சொல்லு. போலீஸ். ம் பிரின்சிபல். ஓகே. ஒரு நபருக்கு பல பெயர்கள் குறிக்கலாம். ஒரு முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபிரௌன் ஒரு நபர், சைத்தான் பெண், ஒரு ஆசிரியர், ஒரு சிறுவன், நீங்கள், அவன் என்கிற சொற்கள் எல்லாம் நபரை குறிக்குமா இல்லையா? எந்த சொற்களாக இருந்தாலும் ஒரு வசனத்துல அவை இஸ்ம் என்று நாங்க பெயரிட வேண்டும். இரண்டாவது இடத்தை பத்தி சொல்லுங்க ரியான் பாரு. இடம் என்றால் கத்தர், ஈரான், இந்தியா, பாகிஸ்தான், இதெல்லாம் இடம். மஸ்ஜிது, பாடசாலை எல்லாமே ஒரு இடத்தை குறிக்கிறது. ஆமா. ஓகே. ஒரு பொருளுக்கு சொல்லுங்க ரிஸ்வான் பிரதர் குயிக்கா. டேபிள், கார். ஓகே. கார், கட்டிடம், மேசை, பேனா. கருத்துக்கு ஒரு சொல்லுங்க ரயான் பிரதர். கருத்துக்கு வந்து உதாரணம் சொல்ல போனா சந்தோஷம், அன்பு, அப்புறம் ஆற்றல், அப்புறம் சிந்தனை. ஆனா இது என்ன, பேரிட்டு அழைக்கப்படும் ஆனா தொட்டு உணர முடியாத விஷயங்கள் தான் இது இல்லையா? ஆமா. பேரை கொடுப்போம் ஆனா அதை நான் தொட்டு உணர முடியாது. அதான் மகிழ்ச்சி, காதல், பொறுமை, கல்வி, கற்றல், எழுதல், அவைகள் எல்லாம் இந்த ஹெடிங்குள்ள வரும். சரிதானே? இவைகள் எல்லாம் ஒரு இஸ்ம். அடுத்தது உங்களுக்கு நான் சொன்னோம் அட்ஜெக்டிவ், ஒரு பொருள் அல்லது பொருளை விவரிக்கின்றது. ரிஸ்வான் பிரதர். அழகான, பெரிய, நீண்ட. பெரிய மஸ்ஜித், அதாவது பெரிய மஸ்ஜித். மஸ்ஜித்ங்கிறது இஸ்ம், அதை விளக்குகின்ற சொல் பெரிய. மஸ்ஜித், சிறிய மஸ்ஜித், சிறியங்கிறது இந்த மஸ்ஜித்ங்கிற இஸ்ம விளக்குகின்றது. கம்பளம்ங்கிறது அது கேவலமான என்கிற சொல் அட்ஜெக்டிவ். அப்படின்னா பெரியங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், பேரடை. சிறியங்கிறது பேரடை, கேவலமான. இங்கே அழகான, சோகமான, மகிழ்ச்சியான பூனை, அதான் மகிழ்ச்சியானங்கிறதுலாம் பூனைங்கிறது ஒரு இசும். சரிதானே? ஓகே. அடுத்தது நாங்க பார்த்தோம் வினையடைன்னு பார்த்தோம். வினையடைங்கிறது செயல் நடக்கும் விதத்தை விவரிக்கின்றது. அது வேகமாக என்கிற சொல் ஒரு வினையடை, அட்வர்ப். அதாவது வேகமாக ஓடுகிறான்ங்கிறது ஒரு வினைச்சொல், அதை விளக்குகின்ற ஒரு வருகிறது வேகமாக. மெதுவாக சாப்பிடுகிறான், மெதுவாகங்கிற சொல் வினையடை. தூக்கத்தோடு வேலை செய்கிறான், தூக்கத்தோடுங்கிறது வினையடை. மகிழ்ச்சியா உடற்பயிற்சி செய்கிறாங்க. இதுதான் தெரியும். அடுத்தது நாங்க படித்தோம் ஃபிஅல் என்றால் என்னென்று படித்தோம். ஃபிஅல் என்று சொன்னால் ஆக்ஷன் ஸ்ட்ரக் இன் டைம், ஒரு காலத்தை கொண்ட சொல். கடந்த காலம் அல்லது நிகழ்ந்த காலம் அல்லது எதிர்காலம், இது நாங்க தமிழ்ல சொல்ல வினை சொல்லும் சொல்றோம்.
சரியா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிகழ்ற அல்ல நிகழ்ந்த செயலை குறிக்கும். அதாவது அரபிக்ல ஃபெயில் என்பது ஒரு சாதாரண வினை சொல்ல விட அதிகமாக இருக்கும். அதாவது நாங்கள் உதவினான் என்று சொல்ல மாட்டோம், உருவாக்கினான் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் அவன் உதவினான் என்று ஒரு புல் வாக்கியமாக, முழுமையான வாக்கியமாகத்தான் நாம் கூறுவோம் இன் அரபிக்கில். அதுல செயலும் இருக்கும், செயலை செய்தவரும் இருப்பார், காலத்தையும் உள்ளடக்கி இருக்கும். Fi'l is more than a verb in Arabic. அதுக்கு உதாரணமாக ஹலக என்கிற வேர்ட் வரும். இது ஹலகங்கிறது சொன்னா அதுக்குள்ள ஹுவ என்ற இசுமும் இருக்கும். ஹலக என்றா கிரியேட் பண்ணினான், அது ஒரு வினைச்சொல்லும் இருக்கும், ஒரு இசுமும் இருக்கும். நசர என்றா உதவி செய்தான், அதுக்குள்ள நசர என்கிற அந்த வேர்டை நாங்க பிரிச்சு பார்த்தோம்டா அதுக்குள்ள ஹுவ நசர, அவன் ஹெல்ப் பண்ணினான், அவனுங்கிற சொல்லும் இருக்கும். இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ். எனி டவுட் இல்லை? இல்ல. ரைட். நாங்கள் அடுத்ததாக நாங்கள் படித்தோம் ஹர்ஃப் என்றா என்னென்று படித்தோம். அர்ஃப் என்றால் ஒரு ஒரு வார்த்தை அதற்கு அர்த்தம் இல்லை, தனியாக இருக்கும்போது அதற்கு அர்த்தம் இல்லை. தனியா இருக்கும்போது அர்த்தம் இருக்க மாட்டான், அதுக்கு பிறகு ஏதாவது மற்றொரு சொல் வந்தாதான் பூரணமாக அர்த்தம் எங்களுக்கு விளங்கும். அர்த்தம் கிடைக்க இன்னொரு சொல்ற துணை தேவை. சரிதானே? அதுக்கு நாங்கள் இடைச்சொற்கள் பார்த்தோம், உள்ளே, இடத்தில், யாரு கூடங்கிறதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். இதுக்கப்புறம் நாங்க படிச்சது, நாங்க இப்ப படிக்கிற பாடம் ஃபீலா ஹர்ஃபா? நாங்க இஸ்ம். வெரி குட். இப்ப இஸ்ம் பற்றி 4 விஷயங்களை நாங்க அடையாளம் காணுகின்றோம். அதாவது 4 விஷயங்களை பத்தி படிக்கணும். இஸ்ம்ல எத்தனை விடயங்களை படிக்கணும்? 4 விஷயம். அதுதான் நம்ம எஸ்என்ஜிடி, ஸ்டேட்டஸ், நம்பர், ஜெண்டர் and type. எஸ்என்ஜிடி நீங்க சொன்னீங்க, ஸ்டேட்டஸ், நம்பர், ஜெண்டர். இது ஒரு காருக்கு உள்ள ஒரு 4 வீல் மாதிரி. காருக்கு இயந்திரம் எல்லாமே எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் இந்த 4 வீலை நாங்க ஃபிக்ஸ் பண்ண தெரியாட்டி எங்களுக்கு வசனத்துல தெளிவாக வேகமாக பயணம் செய்ய முடியாது. புரிஞ்சுட்டு தானே? புரியுது. ஓகே. இப்போது நாங்க இந்த 3 விஷயம் இருக்குதானே, டைப் 1 மினிட். இந்த 4 விஷயம் இருக்குதானே, ஸ்டேட்டஸ், நம்பர், ஜெண்டர், டைப். சரிதானே? இதுல நாங்க இந்த நம்பர், ஜெண்டர், டைப்பையும் ஒரு சைட்ல வைக்கிறோம். எங்க வைக்கிறோம்? சைட்ல. இப்போது எங்களோட கன்சென்ட்ரேஷன் இதுல மட்டும்தான் இருக்கு. இதுல இருக்கு ஸ்டேட்டஸ் மட்டும்தான் நாங்க படிப்போம். ஒரு ஃபியூ கிளாஸுக்கு இதுதான் எங்களோட வேலை. மற்ற இதெல்லாம் முதலாவது வீலை பத்தி தான் நாங்க படிப்போம். ரைட். இந்த முதலாவது வீல் ஸ்டேட்டஸ் சொன்னா என்னன்னு படித்தோம்? ஸ்டேட்டஸ் என்றால் என்ன? ஸ்டேட்டஸ்ல 3 டைப் பார்த்தோம். அதுக்கு முந்தி ஸ்டேட்டஸ் என்றா என்ன? ஸ்டேட்டஸ் என்னோட நிலை, இஸ்மோட நிலை. ஒரு இஸ்ம் எந்த இதுல இருக்குது, எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குது. ஒரு இஸ்ம் எடுத்துக்கொண்டா, எந்த ஒரு இஸ்ம் எடுத்தா ஒரு வாக்கியத்துல ஒவ்வொரு பங்கு, ஒவ்வொரு ரோலை பிளே பண்ணும். சரிதானே? அந்த ரோல் என்னங்கிறத தான் நாங்க இங்க கண்டுபிடிக்கிறது. அது ஒரு வாக்கியத்துல செயலை செய்தவர்களா இருப்பார், அப்படி இல்லாட்டி ஒரு டீட்டெயில்ஸா வரும், இல்லாட்டி வேர்ட் ஆஃப்டர் ஆஃப், அதாவது உரிமையாளர் 2 சொற்கள் சேர்ந்து உரிமையை குறிக்கின்ற போது நாங்க படிச்சோம் இல்லையா, அது சொல், அதை பற்றி நாங்க படிச்சோம். அதை நாங்க இப்ப பார்ப்போம். இப்ப அதுல நாங்க 4 பாடம் என்று படிச்சோம். நிலையின் வடிவங்கள் 4 பாடங்கள், இஸ்மின் நிலை 4 பாடங்கள். சரியா? அது 4 விஷயங்கள். முதலாவது நிலையின் வடிவங்கள் 3 டைப் என்று பார்த்தோம். இஸ்மின் நிலையை எவ்வாறு அரபிக்கில் அதை கண்டுபிடிக்கிறோம் பார்த்தோம். இதெல்லாம் தமிழ்ல நாங்க பார்த்தோம். முதலாவது நிலை வடிவங்கள் இல்லையா, தமிழையும் கொஞ்சம் அரபிக்கையும் சேர்த்து பார்த்தோம். இப்ப அதை எவ்வாறு அரபிக்கில் சொல்ற முறை, அது இலேசானதா கடினமானதா, அது மாற்றத்தன்மை, நிலை மாற்றும் தன்மையை பற்றி படிக்கிறது தான் இந்த இஸ்மின் நிலை. அதை பற்றிய 4 விஷயங்கள். அடுத்ததுக்கு போவோம். இப்போது அதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம் ஒவ்வொரு இசுமும் ஒரு வாக்கியத்துல என்ன பங்கு வகிக்கிறங்கிறது தான் இந்த ஸ்டேட்டஸ் நிலை குறிக்கும். அப்படின்னு சொன்னா நிலையின் வடிவங்கள் 3 வகை என்று நாங்க படித்தோம். ஒன்று ரஃபா, அடுத்தது நசுப், அடுத்தது ஜர். ஏதாவது டவுட் இருக்காதுல?
இல்ல இல்ல ரிஸ்வான் பிரதர் இல்ல தானே, இது மூணு தானே நாங்க பார்த்தோம். இல்ல. இதுல மூணு. டூவர் ஆமா செயலை ரஃபா செய்தவர்கண்டா ஒரு வாக்கியத்துல செயலை செய்பவரை குறிக்கிறது. அந்த செயலை செய்பவரை கண்டுபிடிக்க 2 ஸ்டெப்னா பார்த்தோம். முதலாவது எதை கண்டுபிடிக்க வேண்டும்? முதல் ஒரு வாக்கியத்துல முதல்ல அதை வினைச்சொல் ஃபீல கண்டுபிடிக்கணும். வினைச்சொல் கண்டுபிடிக்கணும். ஓகே, நாங்க செயலை ஃபீல் அண்டா கண்டுபிடிக்கணும். மோர் தென் அ சென்டென்ஸ், பட் ஆமா. வி வில் கீப் இட் ஃபார் த டைம் பீயிங் ஃபீல் ன்னு சொல்லுவோம். அது வினைச்சொல் அல்லது verb. வரும். ஓகே, ஆனா ஃபார் த டைம் பீயிங் நாங்க இன்னும் அரபிக் கிட்ட போகாதால அதை ஃபீல்னு சொல்லுவோம், வினைச்சொல்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்க என்னென்ன செய்யணும்? முதலாவது ஃபர்ஸ்ட் வினைச்சொல்லை கண்டுபிடிக்கணும். அந்த வினைச்சொல் செயலை வந்து யார் சொன்னா, யார் செஞ்சாங்க, அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. அதுக்கு என்ன கேள்வி கேட்க வேணும்னு சொன்னேன் இல்லையா? who what ன்னு சொல்லி கேட்க வேண்டும். ஆமா. ம். யாரு அல்லது ம். எது என்றது கேள்வியை நீங்க இது கேட்பீங்க. புரிஞ்சுதான்? யார் ம். அல்லது எந்த பொருள் என்று உங்களிடம் கேள்வியை கேட்கும். முதல் செயலை கண்டுபிடிக்க. அடுத்தது நசுப் என்று சொன்னால் அது ரஃபா வடிவத்தில் இருக்கும் படிச்சோம் இல்லையா? கரெக்ட் ரஃபா. ஆமா. அடுத்தது விவரம், அடுத்தது டீடைல்ஸ். நசுப் என்று படிச்சோம். அது நசுப் வந்து ஒரு வாக்கியத்துல நடைபெற செயல்ற கூடுதலான தகவலை கொடுக்கும். அது டீடைல்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது நசுப் வடிவத்தில் இருக்கும். ம். அதுக்கும் நாங்க பல ஸ்டெப்ஸ்கள் போக வேண்டும். முதலாவது என்ன கண்டுபிடிக்க வேண்டும்? எப்பவும் முதல் செயலை கண்டுபிடிக்க வேண்டும். செயல். அதுக்கப்புறம் அதை யாரு செய்தார், அவர் தான் மெயின் ரோல் அப்ளை பண்றவர். ம். ஒரு வாக்கியத்துல ஒரு கதாநாயகன் அவன் தான் அவன் என்று சொல்லலாம். அதாவது நான் ரயானுக்கு அடிச்சேன் வேண்டா, நான் அந்த வாக்கியத்துல நான் எவ்வாறு எழும்பி நின்றேன், நான் எழும்பி நின்று அவருக்கு அடித்தேன் அப்படின்னா நான் தான் அதுல முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொள்வேன். அப்படின்னா அடித்தவர் வந்து செயலை செய்தவர், செயலை கண்டுபிடிக்கணும். அடித்ததுங்கிற செயல், செயலை செய்தவர் அடுத்ததை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அடுத்து அதை கண்டுபிடிச்சது பிறகு அதுக்கு பிறகு வார எல்லா இசுமும் என்னவா இருக்கும்? ரயான், நசபும் ஜர்ரா தான் இருக்கும். ஜர்ராவும் இருக்கும். ஜர் வந்து ஹர்ஃபோட சேர்ந்து வரும் முக்கியமாக. ரைட். அப்படின்னு சொன்னால் செயலை செய்பவரிடம் அதுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு சொன்னேன்? செயலை குறித்து நீங்க எது, பின்வரும் எங்கே, எப்போது, எப்படி. ஓகே, அதெல்லாம் வாட், வேர், வென், ஹவ். ஓகே. வேர்ட் ஆஃப்டர் ஆஃப் படிச்சோம். அதுக்கப்புறம் வேர்ட் ஆமா. ஆஃப்டர் ஆஃப்ங்கிறது வேர்ட் ஆஃப்க்கு பிறகு வர சொல், அதான் ஜர். நான் என்ன சொல்ல இங்க? ஜர். 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 நான் சொல்றது ஜர். இது இன்னொரு ஹர்ஃப் ஆஃப் ஜர். நாங்க முந்தி பார்த்தோம் என்ன 3 வகையான வேர்டுகள் என்னன்னு பார்த்தோம். இசும், ஃபெயில், ஹர்ஃப். இஸ்ம், ஃபெயில், ஹர்ஃப். நான் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஹர்ஃப். இது சரியானே? ஜர். அது தனியாக இருக்கும்போது அதுக்கு மீனிங் இருக்காது இல்லையா? அது ம். இது ஆமா. வந்து ஜர்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸை தான் நான் படிக்கிறேன். இது கொஞ்சம் சில நேரம் சில ஆட்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். we will learn it clearly later. இந்த ஹர்ஃபை பத்தி, ஜர்ஃபை பத்தி வெரி கிளியரா இன்ஷா அல்லாஹ் we will cover it in the subjects. ஓகே. தமிழ்ல 2 சொற்கள் இணைந்து ஒரு உரிமையை குறிக்கின்ற போது அது உரிமையாளரை நாங்க உருவாக்குவோம். 2 சொற்களை இணைக்கின்ற போது சரிதானே, அதுல ஒரு பொருளுடைய உரிமையாளர் குறிக்கின்றோம், இடையில ஒரு விகுதியை சேர்க்கின்றோம். அது தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல 2 இசுமை இணைத்து அதுக்கிடையில ஒஃப்ங்கிற வேர்டை நாங்க சேர்க்கிறோம். ஆனா அரபிக்குல அந்த ஒஃபோ இன்னங்கிற வேர்டு இந்த சந்தர்ப்பத்தில் இருக்காது. இந்த சந்தர்ப்பத்தில் இருக்காது. 2 வேர்டுகள் தான் வரும். தனியான சொல் இப்படியான ஒரு உரிமையை குறிக்கின்ற போது அரபிக்குல ஒஃப் ஓ இன்னங்கிற வேர்டுக்கு ஈக்குவலான வேர்டு ஒன்றும் வராது. 2 இசும் தான் இருக்கும். ஒரு இசும் உரிமையாளரை குறிக்கின்ற இசும் வந்து அது ஜர் நிலையில் வரும். அதை வைத்து தான் நாங்கள் அடையாளம் காணுவோம். விளங்கிவிட்டதா? உதாரணத்தை பார்ப்போம். ரயான் பிரதர், இதுல முதலாவது ரஃபா நசுபு ஜர் நான் கண்டுபிடிக்க போகும். முதலாவது செயல் என்ன செய்யணும் நீங்க? இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து என்னதுன்னா வினைச்சொல்ல கண்டுபிடிக்கணும். இது இங்கிலீஷ்ல பார்ப்போம். வினைச்சொல் எது? வினைச்சொல்லு டாட். என்ன செயல் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து டீச் பண்ணி கொடுத்தாங்க, டாட் பண்ணாங்க. ஆமா. அதுக்கப்புறம் அடுத்த செயல், அதுக்கப்புறம் அது யாரு செஞ்சா, அந்த வினைச்சொல்லை யார் செஞ்சா, அந்த ஆக்ஷனை, அந்த வெர்பை வந்து யார் செஞ்சாங்கன்னு பார்க்கணும். அப்ப இது பார்க்கும்போது என்ன செய்யணும்? அதாவது நபரை கண்டுபிடிக்கணும், இஸ்ம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்கணும். ஹூ வாட், கேள்வி கேட்கணும். ஹூ வாட் நீங்க கேட்கணும். அப்ப ஹூ டாட் மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ். ஓகே, இதுல எது மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ்? மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ்.
இதுல எவர் மெசேஞ்சர் 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 ஓகே இப்போ மெசேஞ்சர் அதுக்கப்புறம் வந்து ஆமா ரைட் அப்ப ஓகே இது நம்மளுக்கு முதல் ஃபர்ஸ்ட் ஓகே வினைச்சொல் தமிழையும் கிடைச்சிருச்சு. போட்டேன் ஓகே ம். தமிழ்ல வந்துட்டு ஓகே இது ஓகே சொல்லுங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து வினைச்சொல் கிடைச்சிருச்சு. இப்ப ம். ரஃபாவும் கிடைச்சிருச்சு. ரஃபானா யாரு? அதான் வெரி து இம்பார்ட்டன்டான ரோல் ரஃபா இது வெரி ம். இம்பார்ட்டன்டான ரோல் தானே இம்பார்ட்டன்டான அதை ரோல். ஆமா. அடுத்த கண்டு இசிமுகள் என்ன ரோலை ப்ளே பண்ணணும்னு பாருங்க அதுக்கப்புறம் அல்லாஹ். ம். அல்லாங்கிறது The word Allah. The word Allah. ஆமா லஃப்லுல் ஜலாலா. Word ஆமா Allahன்னு தான் நீங்க சொல்லணும். வேர்ட் சரிதானே? அல்லாஹ். Word Allah. வேர்ட் அல்லாஹ். வேர்ட் அல்லாங்கிறது வந்து இது ஒரு ஜர். ம். Why? ஏன் ஜர் அப்படின்னா வேர்ட் அல்லான்னு சொன்னா அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த சென்டென்ஸ்ல. ம். அதுக்கு நம்ம வந்து ஒஃபுக்கு பிறகு வருதுன்னு சொல்லுங்க. ரெண்டு ஆமா இஸ்ம் இருக்குது. அதுல ஒரு ஆமா வேர்ட் ரெண்டுக்கும் ஆஃப் இடையில ஒஃப்ங்கிற வேர்டை அதுக்கும் நாங்க இடையில இருக்கு. சேர்த்துக்கொள்வோம். அப்படி என்றால் இந்த ஒஃபுக்கு பிறகு வார ஆஃப்டர் ஆஃப். வேர்ட் ஆமா வந்து ஜர்ல இருக்கும். ஜர் இவர்தான் அதனுடைய இந்த நிலையில உரிமையாளர் இருக்குது. அல்லாங்கிற வேர்டு வந்து ஜர் நிலையில இருக்கிறது. இருக்கிறது. நாங்க நிலையை தானே ம். படிக்கிறோம். ஆமா நிலையை தான் அவர் படிக்கிறோம். வசனத்துல வந்தாருண்டா என்ன நிலையில இருக்கிறாருங்கிறத நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் வந்து சரிதானே? ஜரோட நிலையில இருக்குது. இதை நான் பத்தி இது நசுபன்னு சொல்றேன். சரிதானே? ஓகே இது கரெக்ட். ரெண்டு ஓகே இதுல நாங்க பிரிச்சு பார்க்கின்ற போது இப்படி கொம்பேனியன் கம்பானியன். கம்பானியன் வந்து ஒரு இசம். என்ன கேள்வி கேட்பேன் Who? கம்பானியன் வந்து ஆமா ஹூ யாருக்கு ஆமா ஹவ் வென் யாருக்கு படிப்பிச்சு கொடுத்தா யாருக்கு படிக்கிறாங்க கம்பானியனுக்கு நசப். ஓகே அப்படா ஆஃப் வருது அதுக்கு பிறகு ஹிஸ் வருது கொம்பேனியன் ஆஃப் ஹிஸ் இது என்ன வருது இதுவும் மெசேஞ்சர் தான். ஹிஸ்னா ஓகே மெசேஞ்சர் இது என்ன நிலையில இருக்கும் ஒப்புக்கு பிறகு இது ஜர் நிலையில இருக்கு. ஏன்னா ஆஃபுக்கு Jar. அப்புறம் வருது. ஆஃப்டர் ஆஃப். ஓகே தமிழை பார்ப்போம். நான் கூறுகிறேன் ம். நான் இதுல முதலாவது அல்லாவின் தூதுவர் தமது தோழர்களுக்கு போதித்தார். போதித்தார் என்கிறது வினைச்சொல். அதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வினைச்சொல்லிய பற்றி இன்னும் போதுமான அறிவு எங்களுக்கு இல்லை. நாங்கள் அதை பற்றி படிக்கவும் இல்லை. கிளியர்? Yeah. ஆனால் நான் சொல்லுகிறேன் போதித்தார் என்கிறது எங்களுக்கு தமிழ தெரியும். போதித்தார் என்கிற வேர்ட் வந்து வினைச்சொல் கண்டுபிடிச்சிட்டு அதை ஃபிழைல் என்று சொல்லலாம். ஓகே ஃபார் த டைம் பீயிங். ம். அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். மிகவும் முக்கியமான கேள்வி. இதை செயலை யார் செய்தவர் யார் என்று என்னிடம் யார் நான் who what? கேட்கிறேன். அது யார் செய்தார்? யார் போதித்தார்? அல்லாவின் தூதுவர். தூதுவர் தூதர். என்கிறது என்ன? தூதருங்கிறது ரஃபா நிலையில் ரஃபா இருக்குது. வந்துட்டு ரஃபா வந்துட்டு அப்புறம் நான் அடுத்த கேள்வி கேட்டேன். இது அல்லாஹ் த வேர்ட் அல்லாஹ் என்ன நிலையில கொண்டு பார்த்தோம். அப்படிதானே? அல்லாஹ் வந்து ஜரோட நிலை இருக்குது. இந்த தூதுவருடைய உரிமையாளர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ். இந்த வேர்ட் வந்து அரபிக்குல ஜர் ஆയിരിக்கும். ஆனால் தமிழ்ல அந்த வேர்டை இன்னங்கிற விகுதியை சேர்க்க வேண்டும். இங்கிலீஷ்ல அது ஒஃப்ங்கிற வேர்டுக்கு பிறகு வாரது. புரிந்திருக்கும் நினைக்கிறேன். புரியுது ஷேக். ஓகே அடுத்தது நாங்க பார்த்தோம் தோழர்களுக்கு யாருக்கு போதித்தார் என்ற கேள்வி கேட்டால் அது வந்து நசப். நசப். தோழர்கள். தோழர்கள் என்கிற இஸ்ம் நசப் ஸ்டேட்டஸ்ல வாட் வேர் வென் ஹவ். நான் கேள்வி இருக்குதானே? ஹவ் ஆமா புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நாங்க தமது என்கிற சொல்ல கண்டுபிடிக்கணும். தமது என்கிறது ஒரு உரிமையை குறிக்கின்ற உரிமையாளரை குறிக்குது. இந்த தோழர்கள் யாருடையது? என்னுடைய. தமது அப்படி இல்லையா? Just. தமது என்கிற வேர்டு வந்து ஜர்ல இருக்கும். இது தெளிவா தெளிவில்லையா? தெளிவுதான். ஓகே இதெல்லாம் நாங்க இப்ப படிச்சது புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிட்டது. அடுத்ததாக புரிஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்தது நாங்க பார்த்தது ஸ்டேட்டஸ்ல 3 வடிவங்கள் ரஃபா நஸ்ப் ஜர். ஜர். புரிஞ்சுதா? அதுக்கு புரியுது. அடுத்தது நாங்க போன கிளாஸ்ல அரபிக்ல இதை எப்படி சொல்லும் முறையை நாங்க படித்தோம். சரியா? அரபிக்ல இதை எப்படி சொல்றதுன்னு சொன்னால் நினைவிருக்கிறா? Oh. இருக்குது. ஆ? Who? ஆ. இல்ல வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். நான் என்ன சொன்னேன் ஒரு சவுண்ட் சொல்ல சவுண்ட் ஒலி சத்தத்தை சத்தம். கவனம். அந்த சரி, சொல்ல correct. வார இசிமுக்கு பின்னாலாக கடைசியா வார சத்தத்தை கடைசியில. நீங்க மிகவும் கவனமாக கேளுங்கள். காதை கொடுத்து கேட்க வேண்டும். கேட்டாச்சுதானே? உன் ஆமா உன் அன் அப்புறம் ம். ஆமா இன் இன். அப்படின்னா ரஃபா ஒன்று உ அல்லது உன்னாக இருக்கும். உன் ஆ அல்லது அன்னாக இருக்கும். அல்லது இ அல்லது ஈ இன்னாக இல்லைன்னா இருக்கும். இன்.
இது வந்து ரஃபா நஸ்பு ஜர். நசப் இது ஜர். ரெண்டுல ஏதாவது ஒன்று வரலாம், இதுல ஒன்று வரலாம். ஓகே, இதுல அல்லமா என்கிறது வேர்ட், அரபிக் வேர்ட், ஒரு வினைச்சொல் என்று சொல்றேன், டீச். ஓகே ஓகே, நான் ஓகே. உஸ்தாது துவாலிபா, அல்லமல் உஸ்தாது அத்வாலிபா. இதை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொன்னா ஆசிரியர் மாணவருக்கு கற்றுக் கொடுத்தார். மாணவருக்கு கற்றுக் கொடுத்தார். இது ஒரு ஓர்டர்ல தான் வரும். எப்போதும் சப்ஜெக்ட், அதாவது செயலை செய்தவர் முதலாவது வரும் தமிழ்ல. அது யாருக்கு கற்றுக் கொடுத்தார் டீட்டெயில்ஸ் ஆவாரது அதுக்கு அடுத்தது வரும். கற்றுக் கொடுத்தார் வினைச்சொல் வந்து அதுக்கு அப்புறம் வரும். இதுதான் தமிழ்ல வார ஒரு ஓர்டர். இங்கிலீஷ்ல த டீச்சர், கற்பித்தவர் செயலை செய்தவர் ஃபர்ஸ்ட் வருவார், அதுக்கப்புறம் வினைச்சொல் வரும். தமிழ்ல கற்றுக் கொடுத்தார் பிறகு வரும். அப்ப அதுக்கப்புறம் த ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கு பிறகு வரும். ஆனால் தமிழ்ல அதுக்கு முன்னுக்கு வரும். இதான் ஓர்டர். டீச்சர் செயலை செய்தவர் முதலும், அதை செயல் அடுத்ததும், யாருக்கு செய்தார் வினை சொல்லும் பிறகு வரும். இதான் ஓர்டர். அதாவது டூவர், வினைச்சொல் வேர்ப், அண்ட் ஸ்டூடெண்ட் யாருக்கு கற்றுக் கொடுத்தார், ஸ்டூடெண்ட் கற்றுக் கொடுத்தார், நசப். ஓகே, தமிழ்ல செயலை செய்வர் ஃபர்ஸ்டும் சப்ஜெக்ட் என்று நாங்க சொல்றது. மாணவர் யாருக்கு கற்றுக் கொடுத்தாலும் வினைச்சொல் பிறகு. இதான ஓர்டர். ஆமா, அதான் order. இதான ஓர்டர். அங்கே தமிழ்ல வார்த்தை எந்த இடத்தில் வரிசைப்படி உள்ளது என்கிறத வச்சுத்தான் நாங்க இதை கண்டுபிடிக்கிறது. இங்கிலீஷ்லயும் அப்படித்தான். ஆனால் அரபிக்ல அப்படி அல்ல. இது ரஃபா, ஆசிரியர் ரஃபா, மாணவர் நஸ்ப், இது ஜார். இங்கிலீஷ்ல டீச்சர் ரஃபா, டோட் ரஃபா. இது நஸ்ப். இது கிளியர் தானே? இது நாங்க அரபிக்ல கண்டுபிடிச்சோம். நான் இப்ப என்ன செய்ய போறேன்டா, இந்த அரபிக்ல எது இம்பார்ட்டன்ட் சொன்னா அந்த எழுத்துல வர கடைசி, அதான் இஸ்முல வர கடைசி கடைசி word. எழுத்தை பாருங்க. Sound. ஊ sound. இந்த சவுண்ட் என்ன ஊல இருக்கா இல்லையா? ஊ இல்லாட்டி ஆமா, உன்ன ஊல இருக்கு. அப்ப அது ரஃபா ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இது என்ன நிலையில இருக்கு? அது நசபுடைய நிலையில இருக்கு. ஆனா கடைசி வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆ ஸ்டேட்டஸ்ல இருக்குது. ஆல இதுவும் இருக்கு. மாவுல இருக்குதானே? இதுவும் மாவுல இருக்குதானே? ஆமா, அல்லம. ஆமா, அதுவும். அதே நீ ஆனா அது அது நசுபா வரல. அது ஏன் நசபு வரலன்னா அது வந்து வேர்ப் ஆச்சு, அது வினை சொல்லாச்சு, அது ரைட். action ஆச்சு. அதை கன்ஃபியூஸ் பண்ண நான் உங்களுக்கு வினைச்சொல் என்னன்னு சொல்லாட்டி உங்களுக்கு இது தெரியாது. For the ஆமா, time being அதான் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க சொன்னதே வினைச்சொல் தானே கண்டுபிடிக்க சொன்னீங்க. அப்ப ஓ. கண்டுபிடிச்சோன்னா அது அவுட் ஆயிடுமே. அப்ப மத்தது ஸ்டேட்டஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, வெரி குட். இது ஃபெயில். ஓகே, இது ரஃபா, இது நஸ்ப். ஓகே, இது கிளியர். புரிஞ்சுதானே? கிளியர். இப்போது நாங்க இந்த சென்டென்ஸ் இதுல அரபு மொழியில செய்பவர் மற்றும் விவரம், செயலின் தொடர்புடைய தகவல் ஆகியவற்றின் வரிசை முக்கியம் அல்ல. அரபு மொழியில செய்பவர் மற்றும் விவரம் ஆகியவற்றின் வரிசை முக்கியம் அல்ல. எது முக்கியம்? வார்த்தையும் முடிவு சத்தம். வார்த்தை தான். ஒரு ரஃபாவா இல்ல நசுபா ஜர்ராண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அதோடைய சத்தம் தான் முக்கியம் அப்படின்னு நாங்க படித்தோம். அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு வேலை சாத்தியம். இதே ஃபியல் அப்படியே இருக்கு, அல்லமாங்கிறது அப்படியே வைக்கிறேன். உஸ்தாது அதே இடத்துல இருக்கு, தாலிபா அதே இடத்துல. இந்த வரிசையில நான் எந்த சேஞ்சும் நான் ஏற்படுத்தல. நான் என்ன செஞ்சேன், உஸ்தாத ஆண்ட சவுண்டுக்கு ஆக்கினேன். தாலிபா இருக்குதானே, அது தாலிபு மாத்துறேன். சரிதானே? இப்போது இந்த வசனத்தை எது ரஃபா? இது தாலிபு. ஏன்னா பூ இருக்குல்ல, பூ சவுண்ட் வருது. ஓகே, பூ சவுண்ட் வர்றதுனால ஸ்டூடெண்ட் வந்து உஸ்தாத ஆ சவுண்ட் வருது, நசப். ஸோ ஸ்டூடெண்ட் ஆமா, அவர் போட்டார் ஒருத்தன், ஸ்டூடெண்ட் டாட் த டீச்சர். இம்ரான் பாய் போட்டார். ஸ்டூடெண்ட். இப்ப நான் அந்த வரிசையை மாத்தாம ஊ சவுண்டை இப்ப போட்டேன். இதுல யாரு படிப்பிச்சது? ரஃபா. யாருக்கு படிப்பிச்சார்? உஸ்தாதுக்கு. அந்த ஸ்டூடெண்ட் உஸ்தாதுக்கு படிப்பிக்கிற அளவுக்கு அவர் படித்து திறமையாகி விட்டார். நீங்க எனக்கும் படிச்சு தரலாம்னு நான் நினைக்கிறேன். சரியா? நான் உங்களிடம் ஒரு மாணவராக இன்ஷா அல்லாஹ் இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது இது ரஃபா, இது நசுப், இது ஜார். இதை தமிழ்ல நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணா மாணவன் ஆசிரியருக்கு கற்றுக் கொடுத்தான். இப்போது மாணவர் இரண்டாவது வந்தது, வரிசையில் இரண்டாவது வந்தது, இப்போது முதலாவதாக வருகிறது. புரிஞ்சுது? அப்படா ஓர்டர் சேஞ்ச் பண்ணி ஓர்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும் முந்தைய வசனத்தை வைத்து. ஆனா மாணவன் முதலாவது வர வேண்டும், ஆசிரியர் பிறகு வருகிறார்,
கற்றுக் கொடுத்தவர் அதே இடத்துல இருக்கிறார். அப்படின்னா செயலை செய்தவர், இந்த வரிசை தான் முக்கியம். முதல் செயலை செய்தவர் வர வேண்டும், அதுக்கப்புறம் யாருக்கு செய்தார் விவரம் வந்து அப்புறம் வரும். இதான் தமிழ்ல ஓர்டர். தமிழ்ல ஓர்டரை சேஞ்ச் பண்ண முடியாது, இங்கிலீஷ்லையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் அரபிக்கில் இந்த இசுங்களை எவ்விடத்திலையும் போட்டுக்கொள்ளலாம். நான் முன்னுக்கு போடலாம், பின்னுக்கு போடலாம், எவ்விடத்திலையும் போட்டுக்கொள்ளலாம். இது தூக்கி முன்னுக்கு போடலாம். சீக்வென்ஸ் முக்கியம் இல்ல அரபில. ம். அரபில கடைசி லெட்டருடைய சவுண்டு தான் ரொம்ப முக்கியம். முக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். ம். இது கிளியர், இது கிளியர். வெரி பேசிக், இது வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறதை நான் தெளிவாக படித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். சரிதானே? இது இதில் டவுட் இல்லை தானே ருஸ்வான்? இது டவுட் இல்ல. டவுட் இருக்கா உங்களுக்கு? Right. வேறு யாருக்கும் இதில் ஏதாவது டவுட் இருந்தா ஜஸ்ட் 1 minute before we go to the next. 2 minutes. அன்மியூட் பண்ணுங்க இம்ரான் பாய், அன்மியூட் பண்ணுங்க. யாருக்காவது கைய doubt கைய இருந்தா கேட்பாங்க. ஓகே, யாரும் கேட்டால் நான் ஹேண்ட் ரைஸ். இப்ப அவங்களே அன்மியூட் பண்ணி பேசிக்கொள்ளலாம். யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க தயவு செஞ்சு. தரகாத்தோம். வலைக்கும் சலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல, அரபிக் ஸ்டேட்மெண்ட்ல அல்லமங்கிறது என்ன பொசிஷன்ல வருது? இது ரெண்டு. அல்லமா என்கிறது ம். ஒரு வினைச்சொல், ஃபிரல். நாங்க இது வினைச்சொல். ஃபியல இன்னும் படிக்கலையே. 3 வகையான அரபிக் கோடுகள் இருக்குது. இஸ்ம், ஃபியல், ஹர்ஃப். ஃபியல் வந்து ஒரு வினைச்சொல்னு தானே படித்தோம், வேர்புன்னு தானே படித்தோம், காலத்தை குறிக்கிற சொல். இதை நாங்க இன்னும் படிக்கல. இதை நீங்க பிறகு நாங்க படிச்சு கொள்ளலாம். நாங்க இப்ப கன்சென்ட்ரேட் பண்றது இசுமை மட்டும்தான். ஸ்டேட் என்னத்தை பத்தி படிக்கிறோம்? இசுமை தான் நாங்க படிக்கிறோம். ஓகே, இந்த இசுமுகள்ல இப்ப நாங்க எதை படிக்கிறோமோ அதை கன்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல் கிளியர் ஆன அப்புறம் தான் நாங்க இதை படிப்போம். அப்ப ரெண்டு அல்லமவும் வந்து ஃபால் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஃபால் தான், ரெண்டுமே ஃபால் தான். ஆமா ஆமா. ஷால் பின்னால படிப்போம். அது பிறகு பார்ப்போம். அதாவது இது ஸ்டேட்டஸ் இல்ல தானே? கரெக்டா? இதுக்கு ஸ்டேட்டஸ் இதுக்கு நாங்க இப்ப status இல்ல. ஒன்றும் செல்ல முடியாது. இது Only வந்து இஸ்முக்கு தானே? காலத்தை காட்டுகின்ற சொல், ஒரு காலத்தை காட்டுகின்ற சொல். அதுக்குள்ள அது ஒரு ஃபுல் சென்டென்ஸ். ஃபார் த டைம் பீயிங் இதை நீங்க, நான் சொன்னேன் அல்லமாங்கிறா ஹுவ அல்லமா, அவன் படிப்பித்தான். இதுக்குள்ளே இங்க உஸ்தாத் அவுட் சைடு நோட். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எனிதிங் நவ. சரியா? இதை நீங்க டூ ஏர்லி, ஜஸ்ட் கீப் இட் ஃபார் த டைம். இப்போதைக்கு ஒரு ஆக்ஷன் நினைச்சுக்கோங்க. ஒரு ஆக்ஷன், ஒரு செயல், அது இதை மாதிரி எது- நினைச்சுக்கோங்க. இதோட விவரம் வந்து நினைச்சுக்கோங்க. ஷேக் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. நாங்க பிறகு தெளிவாக ஆறுதலாக படிப்போம். சரியானே? இதை நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மிக்ஸ் எனிதிங். வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டோட இன்னொரு விஷயத்தை நான் வந்து ஃபியூஸ் பண்ணி குழப்ப முடிய அவசியம் இல்லை. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். எதை படிக்கிறோமோ அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கிளியர். இஸ் இட் ஓகே பிரதர்? ரைட். நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். ட்ரில் பைட்ஸ். இதுவும் நாங்கள் செஞ்சோம் போன கிளாஸ், அப்படித்தானே? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஓகே, எனிஹாவ் நோ கிதாபுன் ப்ராப்ளம். கிதாபுன். வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறது தான் நான் இதை உங்களுக்கு திரும்ப படிப்பிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இந்த அளவுக்கு போகாது இன்ஷா அல்லாஹ். சரியா? அல் கிதாபு என்ன ஸ்டேட்டஸ்? இது ரஃபா. கிதாபு ஆல் கிதாபுன்றோம். இதை நீங்க நசுபாக்குங்க பாப்போம். கிதாப ரிஸ்வான். கிதாப கிதாபத். ஓகே, ரிஸ்வான் பிரதர் ஜர்ராக்குங்க பாப்போம். அது கிதாப். நான் என்ன சொல்றீங்க? கிதாப், கிதாபி. கிதாபி, கிதாபின், கிதாபுன். அல் கிதாபி அண்ட் கிதாபின். கிதாபின், கிதாபின். அல் கிதாபு கிதாபுன். கிதாபுன், அல் கிதாபா கிதாபன். கிதாபன், அல் கிதாபி அல் கிதாபின். கிதாபி, கிதாபின். ஓகே ரைட். இது வந்து நசபு ஸ்டேட்டஸ்ல இங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போது இதுவும் நாங்க போன கிளாஸ்ல படிச்சோம்னு சொன்னா, ஆமா. வகதல தாவூத ஜாலூத. கத்தல என்று சொன்னால் ஒரு வினைச்சொல். என்னது? ஆமா. இது வினைச்சொல்லா fail. இசுமான்னு சொன்னா? இது வினைச்சொல், ஃபெயில் ஃபெயில். வினைச்சொல், verb. ஆமா. இது கத்தல என்றால் கில் பண்றன்னு Killed, சொல்றோம், கொன்றார் killed. என்ற கருத்து. இதுல காலத்தை outside குறிக்குதுல்ல? ம். தாவூது. தாவூது ஒரு இஸ்ம். தாவூது. என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? இஸ்ம். தூங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இது வந்து ஊ, ரஃபாங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஊங்கிற சவுண்ட் வந்தா ரஃபா. ரஃபா ஸ்டேஷன். இது என்ன? ஜாலூத்தோங்கிறது இஸ்ம். இது என்ன ஜாலூத். ஸ்டேட்டஸ்? ஆருக்கு status சவுண்ட், ல அதனால இது நசப் வரும். ஓகே, வெரி குட். இப்படி இதை நாங்க டிரான்ஸ்லேட் பண்ண என்ன வரும்? இது செயலை செய்தவர். இது செயலை வந்து செய்தவர். செயல். ரஃபா ஸ்டேஷன். தாவூது ஜாலூத்தை தமிழன் நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்? முதல் தாவூது. செயலை செஞ்சவரை சொல்ல போறேன். தாவூது தாவூது ஜாலூத்தை ஜாலூத
கொலை கொலை செய் செய்த கொன்றார். எப்படி நாம தமிழ்ல கொன்றார். வருது உண்டுல ஃபிஇல் முதல் புரியுது. வருது இங்க ம். ரஃபா இங்க வருது நஸ்பு வருது. ஆனா நாம தமிழ்ல ஓர்டர் தான் முக்கியம். சப்ஜெக்ட முதல் சொல்ல போறோம். தாவூது ஜாலூத்தை ஜாலு கொலை கொலை செய்தார் செய் கொன்றார். கொன்றார். இப்ப நான் இத ஜாலூத்து இத தாவூதா இதுல மீன்ஸ் இத தாவூதா என்றும் இத ஜாலூத்து என்று சொன்னார். ஜாலூத்து தாவூத் ஜாலுத்த வந்து அலைஹிஸ்ஸலாத்து தாவூத கொன்றார்னு வரும். ஜாலூத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை சென்றார் என்று வரும். மாற்றி நான் சொன்னான் இத ஊ சவுண்டில் ஆக்கினாள். புரியுதோ? இத ஊ புரியுது புரியுது. சவுண்ட் ஆகவே இத ஆ சவுண்ட் ஆக்கினாலும் இது வந்து ரஃபா ஸ்டேட்டஸ் வரும். ஆனா ஜாலூத் வந்து தாவூதை கொலை செய்தார் என்று நாம் மாற்றி அமைக்கலாம். புரிந்து விட்டதா? கிளியர் உஸ்தாத். ஓகே. அடுத்து பார்த்தோம் இபித்தலா இப்ராஹிம ரப்புஹு. இந்த ஹூங்கிற வேர்டு அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. பிறகு வாங்கிற இதுங்கிறது ஓகே. இப்ப இபித்தலா and இபித்தலாண்டா டெஸ்டட் என்ன டெஸ்ட் பண்ற இபுத்தலா டெஸ்ட். இப்ராஹிம்ங்கிறது இது வந்து ஒரு வினை சொல். என்ன சொல்? ஆமா. உங்களுக்கு தற்போது இதை பற்றிய பூரண விவரம் ஒன்றும் தெரியாது. இது பிறகு படிக்கிறது. இப்ராஹிம்ங்கிறது ஒரு நபரை குறிக்குதா இல்லையா? ஆமா. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ம். ரப்புங்கிறது இறைவனை குறிக்கிறது. ம். சரியோ? அப்படின்னு சொன்னால் நாங்க இது என்ன எது ரஃபா ஸ்டேட்டஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இருக்கிற இஸ்மில ரஃபா ஸ்டேட்டஸ் வந்து ரப்பு. ரப்பு. இப்ராஹிம் என்ன ஸ்டேட்டஸ்? இப்ராஹிம் வந்து நசப் ஸ்டேட்டஸ்ல இருக்குது. இது அப்ப நான் இது நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொன்னா அதுவும் ஏன் இருக்குது அதுவும் சொல்லிடுறோம் உஸ்தாத். இப்ராஹிம் ஆ சவுண்ட் இருக்கிறதுனால கடைசியில அது நசப் ஸ்டேட்டஸ்ல இருக்குது. ரப்பு ஊ ஸ்டேட்டஸ் ஊ சவுண்ட் இருக்கிறதுனால அது வந்து ரஃபா ஸ்டேட்டஸ்ல வருது. இப்ப நீங்க இதை டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொன்னா முதல் நீங்க சப்ஜெக்ட சொல்லுவீர். அது யாரை பரிச்சித்தாருன்னு சொல்லணும். அது என்ன செய்தாருங்கிற செயலை செய்யறதுன்னா தமிழ்ல நார்மலான இது ஓட அப்படிதானே? ஆமா கரெக்ட். ஆமா ஆமா. அதே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ரப்பு இறைவா இப்ராஹிம டெஸ்ட் சோதித்தார். சோதித்தார் அப்படின்னா இப்படிதான் நாங்க ரிவர்ஸ்ல தான் வரணும் தமிழ்ல. ஆமா ஆமா. அப்படின்னா இந்த ஹூங்கிறது அவருடைய இப்ராஹிமுடைய. For the time being, you didn't learn this. Keep this aside. Okay? You are not learn this. We will learn it separately. Everything will handle with care and clearly, separately, precisely. புரிஞ்சிருக்கும் தானே? ஆகவே ரப்பு அவனுடைய நான் ஹூங்கிறது ஹூ அவருடைய ரப்பு சரியானே இப்ராஹிமை பரிச்சித்தார். அதாவது இப்ராஹிமை அவருடைய இறைவன் கட்டளையிட்டு சோதித்தார். புரிஞ்சுதா? புரியுது. அல்ஹம்துலில்லாஹ். Now we'll go to next. அல்ஹம்துலில்லாஹ். இது நான் சூரா அல் ஃபாத்திஹா நாங்க எடுத்தோம். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வாண்ட் திஸ் பேசிக் வெரி கிளியர். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். ஓகே. நான் சூரா அல் ஃபாத்திஹா எடுத்துக்கொண்டால் இதுல நாங்க ஜர்களை குயிக்கா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஊ அல்லது இ. இது ஜர் ஆமா கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. இது ஜர் இதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் ஜர். ஏன்னா இ இன் சவுண்ட் வந்தா ஜர். ஜர். இது ஊ சவுண்ட்ல வருது. ஊஸ் ரஃபா. இது ஜர்ல வருது. இது ஜர். ரப்பி ஜர். ரஹீமி ஜர். மாலிகி ஜர். Yaumi jar. There are reasons why it is coming. You will learn it later. Because the sound ends with e and in. Okay. Now you are identifying rafa nasab jar. Why it is coming? How is it coming? Inshallah, we will learn it. Clear? Inshallah. Okay. Sirata. This is rafa. Rafa wa nasab. Sirata. Straight path. Mustaqima. Nasab. Sirata. Ghairi, ma'dubi, இதெல்லாம் ஜர். ஓகே. இது அதுக்கப்புறம் அடுத்த வேர்டுகள்லாம் தற்போது you are not ready to see that. I have not highlighted. ஓகே. ஆலமீனா அதுவும் you are not ready for the time being. ஓகே. இதுவும் some words you are not ready for the time being. I am now ஒரு இது மட்டும் தான் பார்க்குறேன். இங்கே தான் நாங்கள் விட்ட இடம் போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? ஆமா முஸ்லிமி. அதுல உஸ்தாத் அதுல கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.
இப்ப நீங்க எடுக்கிற போற செஷன் ஒருமை, இந்த செஷன் இருமை, பன்மை. நான் இந்த படிப்பிக்கியா சிங்குலர் டியூவல் அண்ட் புளூரல் நீங்க எடுத்தீங்கல்ல, அந்த ம் முஸ்லீம், முஸ்லிமைனி, முஸ்லிமூன் ம் அந்த அதான் இதை படிப்பிக்க கொண்டு போறேன். நான் படிப்பிக்க ஆமா போறேன். ஆமா நான் படிப்பிக்கிறேன். எல்லாரும் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரைட். இன்ஷா அல்லாஹ். அது கூடயே சொல்லலாம்ல, கூட ம் சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்க கூட. எனக்கு கூட நான் டோன்ட் வரி, நான் படிக்கிறதுல உங்களை தான் படிப்பிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களை விளங்கப்படுறேன். அதுக்கப்புறம் அடுத்த பேஜில் கொண்டு போய் உங்களை 5 தடவை ப்ராக்டிஸ் பண்ண வைப்பேன். நீங்க முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினதுக்கு பிறகு உங்களை நான் என்ன செய்வேன்னு சொன்னால், உங்களை பார்த்தும் ஒரு தரம் பார்த்தும் பல தடவை பார்த்தும் பார்க்காமலும் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது தான் இதனுடைய நோக்கம். ரைட். அது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாத்துடைய நீங்க இது அன்மியூட் பண்ண முடியுமா? ஃபாயிஸ் பிரதர் அப்படி செய்யலுமா என்ன எல்லாரும் சொன்னா எஸ் எஸ் சத்தம் எஸ் மிக்சர் ஆகும். இல்ல விரும்பினால் அன்மியூட் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கொள்ளலாம். நான் அப்படி செய்யறேன். விரும்பினால் அன்மியூட் பண்ணலாம். அப்படி என்ன நான் ஒரு வேலை சொல்லட்டுமா? நான் எல்லாரையும் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் சொல்றேன் எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் That's also அதுவும் செய்யலாம். அதுவும் செய்யலாம். எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க, பி ஆக்டிவ். ஓகே, நான் இதை ஒரு டேபிள் ஒன்று செய்கிறேன். நாங்கள் படித்த நுழைத வைத்து ஒரு ஃபோமிலா ஒன்று போதும். இந்த ஃபோமிலா வைத்து தான் நாங்கள் ரஃபா நசுபாங்கிறது குர்ஆன்ல எங்க இடத்துல வசனங்களை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முஸ்லிமுன் என்கிறது ஒரு ரஃபா, முஸ்லிமன் ஒரு நசுகு, சரியா? ஜர் முஸ்லிமின் அப்படின்னா உ அல்லது உன், ஆ அல்லது அன், அன் இ அல்லது ஈ இன். இல்ல, இன். இங்கே உன், அன், இன். ம். ஆ அதை நான் பத்தி பேசல. இப்ப ஆ உ உ ஆ இ ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட் ஃபார் த டைமிங். அதை நாங்க பிறகு ஹேண்டில் பண்ணோம். நவ் ஐ எம் கோயிங் டு சே உன், அன், இன். அன் உன், நான் இப்ப பிரதர் until I say you just wait, hold on. சரியானே? நான் இதுக்கப்புறம் நான் உங்களை ரிப்பீட் பண்ண சொல்லுவேன், அந்த நீங்க ரிப்பீட் பண்ணா சரி. ஸோ யூ ஜஸ்ட் லிசன். ஓகே, உன், அன், இன் அந்த சவுண்ட் கடைசியில் வருது. அவன்டா இது ரஃபா, இது நசுப், அது ஜார். ஓகே, இது ஒருமை. இது என்னது? ஒருமை. ஒரு இஸ்ம எடுத்துக்கொண்டா பை டிஃபால்ட் சிங்குலர் உன், அன், இன் என்று தான் வரும், இயல்பாக வரும். இதுதான் அதோட தன்மை. ஒரு இஸ்ம எடுத்தால் இயல்பாக இப்படித்தான் வரும். ஒன்று முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின். இஃப் இட் இஸ் அ ரஃபா, இஃப் இட் இஸ் ஒரு முஸ்லிம், உன் என்ற சவுண்ட்ல வரணும். இஃப் இட் இஸ் நசிப், வசனத்துல ஒரு டீடைல்ஸ்ல வரணும்டா அன்னண்டு வரும், முஸ்லிமன். ஒரு ஜர், ஒரு உரிமையை குறிக்கிற சொல் உரிமையாளர் வாரன்னு சொன்னா அது இன் என்ற சவுண்ட்ல வரும். இதுதான் இயல்பான. ஓகே, இது இஸ்முட இயல்பான நிலை. முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின். அதுக்கப்புறம் அவங்கள பிராக்டிஸ் பண்ண வைப்பேன். ஜஸ்ட் யூ கோ டு வெயிட் அண்டில் நவ். இது சொல்ல, இது அரபிக்கில் இஸ்மின் நிலையை எப்பாறு கண்டுபிடிக்கிற முறையை தான் நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம். அது எதை வைத்து? முடிவு சத்தத்தை வைத்து. என்னதை வைத்து? வார்த்தையின் முடிவு சத்தம். அந்த முடிவு சத்தம் தான் உன், அன், இன் என்று வந்திருக்கிறது. அதை வைத்து இரண்டாவது இன்னொரு நிலை இருக்கிறது, டுயல். இதை எப்படி இருமையாக்குறது? இது தமிழ்ல இருமையாக்குறதுக்கு சிங்கிளா செய்ய முடியாது. அது வார்த்தைகள் சேர்ந்து 2 மனிதர்கள், 3 மனிதர்கள் அப்படித்தானே ஆக்க வேண்டும். அப்படியா இல்லையா? ஆனா இந்த இஸ்மை வைத்தே நாங்க 2 பேராக நாங்க ஆக்க முடியும். அதை நாங்கள் எப்படி ஆக்குறோம்டா, ஒரு முஸ்லீம் இங்க காரை ஓட்டினார்டா, ஒரு முஸ்லீம் ஒரு வார்த்தையில ரஃபாவாக வருவார்னு சொன்னா 2 முஸ்லீம் அதை எப்படி ஆக்குற செயலை செய்தவர்? ஒரு முஸ்லீம் தொழுதார், இது 2 முஸ்லீம்கள் தொழுதார்கள். அப்படின்னா 2 முஸ்லீமுக்கு இதான பேசிக் வேர்ட் முஸ்லிமுன். இப்ப இந்த உன் சவுண்டை எடுத்துட்டு இதை ஆவாக்கும். எப்படி ஆக்குறீங்க? ஆவாக்கிட்டே ஆவாக்கிட்டு ஆணிங்கிற ஒரு அலிஃபை நூனையும் சேர்த்து ஆணி என்ற சவுண்டை சேருவோம். இது ஒரு சேர்க்கை. இது என்ன சொல்ல? சேர்க்கை. இதை நஸ்பாக்குறேன்னு சொன்னா இதை ஆவாக்கிட்டீங்க தானே. முஸ்லிமானி இதை ஆக்கணும். மைனி, யாவை நூனை சேர்த்து மைனி என்ற சவுண்டோட சேர்த்துக்கொள்ளும். இறுதி இது என்ன? இறுதி ஒட்டு, இறுதி சேர்க்கை. அதே முஸ்லிம் ஐனி.
இது சேர்க்கையின் அடிப்படை இறுதி ஒட்டை வச்சுத்தான், இந்த முடிவு சொல்லின் சேர்க்கை அடிப்படை இறுதி ஒட்டை வச்சுத்தான் நாங்க இதை தீர்மானிக்கிறோம். எத்தனைக்கு? டியூலுக்கு. எத்தனைக்கு? டியூல். டியூவல் டியூவல் டியூல். இருமை. டியூல் மீன்ஸ் வாட்? இருமை. 2 முஸ்லிம்கள் தொழுதார்கள். 2 முஸ்லிம்கள் வேற ஒரு வசனத்துல 2 முஸ்லிம்களுக்கு என்ன வேற சொல்லலாம், நான் 2 முஸ்லிம்களுக்கு படித்து கொடுத்தேன் அப்படின்னா அவர் நசுபா வருவார் இல்லையா? சென்டென்ஸ்ல டீட்டெயில்ஸ்ல வருவார் இல்லையா? உங்களோட மியூட் இருக்கு. ஆமா 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 ஓகே, அப்படி என்றா அது நசுபா வரும். ஜர்ரண்டா 2 முஸ்லிம்கள் 2 ஒரு முஸ்லிம்கள். வேற ஒரு பொருள்ல உரிமையாளர் என்று சொல்லக்கூடாது. சரியா? 2 முஸ்லிம்கள் என்னுடைய சகோதரர்கள். இந்த சகோதரர்கள் 2 முஸ்லிம்களுடைய சகோதரர் என்ற ஒரு வார்த்தை வருது. சகோதரர்ங்கிற இசு 2 முஸ்லிம்கள் என்கிற உரிமையாளர் தான் 2 சகோதரர்களோட உரிமையாளர். 2 முஸ்லிம்களுடைய வீடு, 2 முஸ்லிம்கள வீடு, அந்த வீட்டு உரிமையாளர் முஸ்லீம் தானே, இவர் ஜர்ல இருக்கிறது தானே நாங்க பார்த்தோம், அப்படி இல்லையா? ஆமா. ஓகே, அப்படின்னு சொன்னால் இது எதை ஒட்டி வருகிறது பாருங்க. இந்த இதுல இறுதி ஒட்டு ஆனி ஐனி ஐனி சொல்லுங்க பாப்போம். ஆனி ஆனி ஐனி ஐனி ஐனி. ஐனி எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஆனி 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 ஐனி ஐனி. என்னோட சொல்லுங்க. ஆனி இப்போ ஒரு முஸ்லிமுக்கு முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி, இது 2. இது புரிஞ்சுதான். இது ஒரு ரஃபா, இது 2 ரஃபா, இது ஒரு நஸ்ல், இது 2 நஸ்ல், ஒரு ஜார், 2 ஜார். புரிஞ்சுதான். இதை எப்படி நாங்க புளூரல் ஆக்குறோம்? 3 பேருங்கிறது. இப்போ மஸ்ஜிதுன் இதை ஆக்குங்க பாப்போம். மஸ்ஜிதுன் மஸ்ஜிதானி. மஸ்ஜிதானி, மஸ்ஜிதைனி, மஸ்ஜிதைனி. மஸ்ஜிதின் மஸ்ஜிதைனி. தானே? அடுத்தது நாங்க இதை பார்ப்போம். ஜன்னத்துன், ஜன்னதானி ஜன்னதைனி ஜன்னதைனி. வெரி நைஸ். இப்ப பன்மையாகிற எப்படின்னு பார்ப்போம். இது இருக்குதானே முஸ்லிம், ஆமா சரியானே? இது முஸ்லிம் உன்னு சவுண்ட். இப்ப ஊனாவை சேர்க்கும். ஊனாவை சேர்க்கின்ற போது இந்த மீம் ஊ, பிகாஸ் ஊ வாவோட சேர்ந்து ஊ என்ற சவுண்டோட வரும். இது என்னவாகும்? ஊ ஆகும். எப்படியாகும்? எப்படியாகும்? ஊ ஆகும். ஆனா முஸ்லிமூனா எப்படி வரும்? இது அடுத்தது முஸ்லிமீனா, அடுத்தது முஸ்லிமீனா. இது ஊனா ஈனா ஈனா, ஊனா ஈனா ஈனா, ஊனா ஈனா ஈனா. ஊனா ஈனா ஈனா. இதை சொல்ல இறுதி ஒட்டுன்னு சொல்ல. இதுவும் இறுதி ஒட்டு, கடைசியில வார இறுதி ஒட்டு, இறுதி ஒட்டு, இறுதி ஒட்டு, இறுதி ஒட்டு. புரிஞ்சுட்டா? தாவூத் புரிஞ்சுதுதானே? புரிஞ்சுது. உஸ்தாத் மைக் மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணிட்டு. ஓகே ரைட். ஊனா ஈனா ஈனா, ஊனா ஈனா ஈனா, ஊனா ஈனா. இப்ப பாருங்க, முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமீனா, முஸ்லிமூனா முஸ்லிமீனா. இப்ப நாங்க சொன்ன ஒரு ஒப்சர்வேஷன் பார்ப்போம். இது ஒரு முஸ்லிம் ரஃபா உன் அன் இன். இது ஆனி ஐனி ஐனி. இது ரஃபா ஆனி என்ற சவுண்ட்ல வரும். நசுபு ஐனி, ஜர் ஆல்சோ ஐனி. இது 2ம் ஒரே மாதிரி தான் வரும். ரயான் கிளியர்? கிளியர் உஸ்தாத். ஆனா உஸ்தாத் ஒரே ஒரு டவுட். இது ஐனி, இதுவும் ஐனி, இது முஸ்லிம் ஐனி. இது 2. இதை எப்படி நாங்க கண்டுபிடிக்கணும்னா வார்த்தைகளை அதான் டவுட். இது சென்டென்ஸ்ல வரும்போது எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டு வேர்டு சேமா இருக்குது. ரைட், டோன்ட் வரி. நவ as I said, now we will clearly identify. ஒரு நாங்க என்னத்தை சொல்ற, நாங்க தெளிவாக நாங்க கண்டுபிடிப்போம்.
அதற்கு கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் நாளும் தேவை. ஓகே, ஓகே. அதங்காட்டிலும் நீங்க இப்படியே எடுத்துக்கணும். சரிதானே? ரைட். அதே மாதிரி முஸ்லிம் ஊனா புளூரல் மூணா ரெண்டுக்கு plural. மேற்பட்டவர் ஊனா முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிம் இது ரெண்டும் நசுபும் ஜர்ரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதை தற்போது உங்களால வேறுபடுத்தி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு we will learn it, still have a time. ஓகே, முஸ்லிமூனா முஸ்லிமூனா முஸ்லிமீனா. இப்போது நான் இது ஆண்பால். இது என்னது இந்த டேபிள்? ஆண்பால். ஒரு முஸ்லிம், ரெண்டு முஸ்லிம்கள், பன்மை ரெண்டுக்கு மேற்பட்டவர்களை பற்றி எது ரஃபா நசுபுங்கிறத நாங்கள் இப்போது படித்தோம். இப்போது நான் பிரதர் தாவூத் தானிஷ் முக்மின் இதை இப்படி சொல்லணும். முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின். நீ சொல்லுங்க பாப்போம். தாவூதால சொல்ல முடியுமா? ஓகே, நீங்க முகமது ருஸ்வான் சொல்லுங்க பாப்போம். அன்மியூட். இது ஒரு முஸ்லிம் இது மாத்திரம் நான் சொல்லிட்டா? மூமினுன் ஓகே, அவரே சொல்றாரு. கரெக்ட் சொல்லுங்க. மூமினுன் மூமினுன் முஃமினன் மூமினன் முஃமினின். முஃமினீன். புரிஞ்சுதா? மூமினுன் ஓ. மூமினன் முஃமினுன் உன் முஃமினன் and in. முஃமினின். முஃமினுன் மூமினன் un, not u. Now I am not talking about u. I am talking about un sound. உன் u, a, e எல்லாம் பிறகு பார்ப்போம். சரிதானே? இப்போ உன்னை மட்டும் முஃமினுன் முஃமினன் முஃமினின். சரியோ? அடுத்தது ரெண்டு முஸ்லிம், ரெண்டு முஃமின்கள் எப்படி சவுண்ட்ல வரும்? இதை சொல்லுங்க பாப்போம். ஆனி சொல்லுங்க பாப்போம். மூமினானி முஃமினானி. முக்மினைனி முக்மினைனி. மூமினைனி வெரி நைஸ். ஓகே, மூன்று முஸ்லிம்கள். மூமினூன மூமினூன முக்மினீன மூமினீன முக்மினீன. சரியா? பிள்ளை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கிறோமா? இல்ல. வெரிதா இல்லையா? நான் இப்போது உங்கள்ட்ட கேட்கிறேன், நசுபு மூன்று முஸ்லிம்கள். மூன்று முஸ்லிம்களா? முஸ்லிமா? முஸ்லிமூன. மூமினி நசுபு ஸ்டேட்லெஸ்ல. அச்சா, நசப் ஸ்டேட்டஸ்லயா? முஸ்லிமீன. மூமினி முஸ்லிமீன் அப்படின்னா அது ஜர்ரும் அதே தான் இருக்கும். அதேதான், சேம் தான், அதேதான். நசபு ஓகே, ரெண்டு ஜர்ரும். முஸ்லிம்கள் ரஃபா ஸ்டேட்டஸ் சொல்லுங்க அவரால். ரெண்டு முஸ்லிம்கள் முஸ்லிமோ ரஃபா ரஃபா ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் முஸ்லிமானி. முஸ்லிமானி முஸ்லிமானி. ஒரு முஸ்லிம் நசுபு ஸ்டேட்டஸ். முஸ்லிமூன். நசப் ஸ்டேட்டஸ் முஸ்லிமான். முஸ்லிமான். முஸ்லிமென். முஸ்லிமன். முஸ்லிமென். ரைட். ஒரு முஸ்லிம் ரஃபா ஸ்டேட்டஸ். முஸ்லிமு முஸ்லிமுன். முஸ்லிமா முன் நாங்க உன்னதான் இப்ப படிக்கோமா? சரிதானே? அடுத்தது ரெண்டு முஸ்லிம் ஜர் ஸ்டேட்டஸ். முஸ்லிமைன். முஸ்லிமைன். ஓகே, நான் இப்போது இத சூரா அலிஃப் லாம் மீம் ஸாலிக்கல் கிதாபு அல் கிதாபு கிதாபு வந்து ரஃபா. ரஃபா ஊ அல்லது உன்னு படிச்சோம். ஊ அல்லது உன். ஆமா. ஆனா அந்த உன்னுங்கிறது தான் இப்போது பை டிஃபால்ட்டா வருது. ஊங்கிறத பிறகு கவர் பண்ணுவோம். ஓகே, நாங்க இப்ப படிச்சது பை டிஃபால்ட் இயல்பாகவே ஒரு இஸ்ம் உன் வரும். உன்னண்டு, அதாவது தடிப்பமான சவுண்ட் தான் இது சொல்றோம். உன் அன் இன்னண்டு வரும். ஆனால் இங்கே ஊன்ற சவுண்ட் வரும். ஏனுங்கிறத பிறகு பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் லாங்கிறது நோங்கிறது, ரைபாங்கிறது ஒரு இஸ்ம் டவுட். ஆமா, இஸ்ம். இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? நசப் இது ரஃபா ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ரஃபாவா? நசப் ஸ்டேட்டஸ் சாரி நசப். நாசிப் ஆர். ஓகே ஓகே, இது டூ ஏர்லி ஃபார் யூ. முத்தகீனா. முத்தகீன நசப் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. நஸிபா ஜர்ரா. ஹவ் டு யூ நோ திஸ்? முத்தகீன. ஊனா ஈனா ஈனா. இங்க பாருங்க. ஆமா முஸ்லிமீனா முஸ்லிமீனா ஊனா ஈனா ஈனா. இது புளூரலா இல்லையா? ஆமா ஈன வருது. கரெக்ட். ஈன இது வருது. நஸிபா ஜர்ரா. உங்களுக்கு தெரியுமா? இது எனக்கு தெரியல. எப்படி தெரியும்? எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? இப்ப இது நசபா உங்களுக்கு ஜரா. தற்போதைக்கு தெரியாது, நான் தான் சொல்றேன். இது ஜர் ஸ்டேட்டஸ்ல தற்போதைக்கு உங்களுக்கு தெரியாது. சரி, அதை அப்படியே பார்க் பண்ணுவோம்.
அதை நீங்க அப்படியே பார்க்கணும். இட் இஸ் so ஈஸி. இந்த ஸ்டேட்டஸ் இந்த மெத்தட்ல போனீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் விதின் ஃபியூ கிளாஸ் இதை நீங்க கண்டுபிடிப்பீங்க. சரியான? அது வெரி ஈஸி, வெரி ஈஸி. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸோ லில் முத்தகீனா அது நசுபாகவும் இருக்கலாம், ஜர்ராகவும் இருக்கலாம். தற்போது நான் சொல்றேன் அது ஜர் என்று. நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்க பிறகு நாங்க இன்ஷா அல்லாஹ் தெளிவாக படிப்போம். உங்களுக்கு நான் சாப்பாடு என்று சொன்னால் 3 மாத குழந்தை பிறந்த குழந்தைக்கு சாப்பாடு என்று சொன்னால் மில்க் தான் சாப்பாடு. அதுக்கு நான் வேற எந்த சாப்பாடையும் கொடுக்க முடியாது, காட்ட முடியாது, அதுக்கு தெரியாது. அதுதான் இது ரீசன். சரியா ரயான் பிரதர்? புரியுது. டைம் பி நவ் இட்ஸ் a time for practice. Time for practice. எல்லாரும் now you go to பார்த்து பழக செய்யணும். சரியா? பார்த்து என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பழகணும். முஸ்லிம் அட்டவணை ஆண்பால் ஒருமை. நீங்க என்னோட 5 தரம் சொல்ல போறீங்க. என்னோட எத்தனை? 5 தரம். நான் சொல்லுகின்ற போது நான் சொன்ன பிறகு எல்லாரும் சேர்ந்து ஒரு தரம் சொல்லுங்க. அடுத்தது நான் அடுத்தது சொல்லுவேன். நீங்க நான் சொன்ன என்ற வாய்ஸ் கேட்டு முடியக்குள்ள நீங்கள் சொல்லுங்க. அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் சொல்லுங்க பாப்போம். முஸ்லிமுன் முஸ்லிமன் Muslimun. முஸ்லிமைன் உஸ்தாத் நீங்க சொல்லிட்டு கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேர்ட் சொல்லுங்க. முஸ்லிமுன் முஸ்லிமுன் முஸ்லிமன். கொஞ்சம் பாருங்க, நான் சொல்லுங்க. கொஞ்சம் பாருங்க, உங்களோட சவுண்டை கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க. சரிதானே? என்னன்னு சொன்னா இந்த சவுண்டு இது நான் கொஞ்சம் குறைங்கோ. சரிதானே? குறைச்சிட்டு நான் சொல்லக்குள்ள நீங்க உங்களுக்குள்ள நீங்க ரிப்பீட் பண்ணா நல்ல போல எனக்கு புரியுது. யூ பெட்டர் டூ யோர் செல்ஃப். சரியானே? அதனால சவுண்ட் வந்து மிக்சர் ஆகும். இஸ் இட் ஓகே ரயான் பிரதர்? இல்லோ மேபி ஹவ் இஸ் இட்? ஓகே. நீங்களும் சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. ஆனா யூ கோ டு சே, நீங்க அவசியம் ரிப்பீட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமுன் 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 முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமன் பாப்பா முஸ்லிமுன் 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 முஸ்லிமன் முஸ்லிமுன் Muslimun. முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமின் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமன் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமன் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமன் வெரி நைஸ். ஓகே ரயான் சொல்லுங்க. முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமன் முஸ்லிமுன் முஸ்லிமுன் முஸ்லிமன் உன் முஸ்லிமின் இங்க பாருங்க. உன் அன் இன் உன் அதான். அன் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமன் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின். சொல்லுங்க திரும்ப. முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின். திரும்ப. முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின். அகைன். முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின். எல்லாரும் சொல்லுங்க அவரோட சேர்த்து. நீங்க முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின். முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின். இதை நீங்க முஸ்லிமன் முஸ்லிமின். இதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணி தெளிவாக வர வேண்டும். ஓகே. அடுத்தது நான் சொல்ல போறேன். முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. சொல்லுங்க அப்போ. முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. 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 வெரி குட். ரயான். முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. திரும்ப. முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி. ஓகே. இப்ப 3க்கு சொல்லுவோம். முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமீனா. முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமைனி முஸ்லிமைனி. முஸ்லிமூனா முஸ்லிமீனா. ஈனா ஈனா சார். ஊனா ஈனா ஈனா. ஊனா ஈனா ஈனா. ஊனா ஈனா ஈனா. முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமீனா. முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன. முஸ்லிமீன முஸ்லிமீன.
முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமீனா முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமீன 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 முஸ்லிமூனா முஸ்லிமூன முஸ்லிமீனா முஸ்லிமீன முஸ்லிமீன again முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன ம் திரும்ப சொல்லுங்க முஸ்லிமு முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன ம் முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன again முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன ரிஸ்வான் முஸ்லிம் முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன முஸ்லிமூன ரிஸ்வான் முஸ்லிம்ல திரும்ப சொல்லுங்க முஸ்லிமுன் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் again முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் Faster. முஸ்லிமுன் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமின் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமுன் Okay, முஸ்லிமன் Ryan. முஸ்லிமின் முஸ்லிமானி முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி வெரி குட் அடுத்து முஸ்லிமூன் ரிஸ்வான் முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன ஊனாயினா ஈனா ஊனாயினா ஈனா முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமீனா முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன ஓகே முஸ்லிமூனா முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன முஸ்லிமூன விளங்கிடுதா? முஸ்லிமீன முஸ்லிமீன இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வரணும் புரிஞ்சுதா இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ் நாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினா இந்த டேபிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினா எங்களுக்கு கடைசியில உன் அன் இன் புரிஞ்சுதா ரஃபா நசுபு புரியுது. இது உன் அன் இன் இதை நாங்க எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் ஆனி ஐனி ஐனி இதுக்கு முந்திரி எழுது ஆண்டுல எழுது ஐ இது ஐ சரிதானே ஐ ஐ ஆனி இது ஒரு அழிப்பு ஆனி ஐனி ஐனி ஆனி ஐனி இத ஊனா ஈனா ஈனா இங்க பாருங்க ஊனா ஈனா ஈனா உனாயினா உன் அன் இன் சொல்லுங்க பாப்போம் உன் அன் இன் உன் அன் இன் ஆனி ஐனி ஐனி ஆனி ஐனி ஐனி ஊனா ஈனா ஈனா உனாயினா இனா உன் அன் இன் உன் அன் இன் ஆனி ஐனி ஐனி எல்லாரும் ஆனி சொல்லுங்க ஐனி ஊனா ஈனா ஈனா உனாயினா இனா உன் அன் இன் உன் அன் இன் உன் அன் இன் உன் அன் இன் ஆனி ஐனி ஐனி ஆனி ஐனி ஐனி ஊனா ஈனா ஈனா உனாயினா இனா சொல்லுங்க உன் அன் இப்ப ராயன் சொல்லுங்க உன் அன் இன் ம் ஆனி ஐனி ஐனி ம் ஊன இன இனா ஊனா ஈனா இனா ஈனா இல்லையா இதை பார்த்துக்க சொல்ல மாதிரி இருக்கு என்ன இப்ப என்ன வந்து நீங்க என்ன சீட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையே நீங்க எடுத்துட்டீங்களே முதல்ல அந்த இது சொல்லுங்க அவ இப்ப திரும்ப உன் உன். அன் இன் ம். ஊனா ஆனி இனா ஐனி ஐனி ஆனி ஐனி ஐனி ஆனி ஐனி இனி ம் ஊனா இனா இனா ரிஸ்வான் சொல்லுங்க உன் அன் இன் ம் ஆனி ஐனி ஐனி ம் ஊனா ஈனா ஈனா ஊனா இனா இனா ஊன ஈன ஈன ரைட் இது ரைட் நவ் ஐ கேவ் யூ ஹவு டு நவ் பை ஹார்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது உங்கள்ட்ட பாட நான் என்ன பட வரணும் நான் கொஞ்சம் சொல்லட்டா முஸ்லிமுன் சொல்லுங்க. முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமின் உன் அன் இன் ஆனி ஐனி ஐனி ஊனா ஊனா இனி ஊனா ஈனா ஈனா புரிஞ்சுதா இப்படி புரியுது. உங்களோட மைண்ட்ல இருந்து வரணும் இது எந்த சென்டென்ஸ்ல எப்படி இருந்தாலும் நீங்க கண்டுபிடிப்பீங்க அதுக்கப்புறம் புரிஞ்சிருக்கீங்க என்று நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா. அடுத்து பெண்பாலை இது எப்படி ஆக்கணும்னு பார்ப்போம் படிச்சதை எப்படி பெண் ஆக்கணும்னு பார்ப்போம் சரியோ சரி ஐடியா இருக்கா இருக்கு சார் கொஞ்சம் இருக்கு இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க கொஞ்சம் இதானே முஸ்லிம் ஆமா ரைட் எப்படி இருக்கு இது எப்படி ஆகும் முஸ்லிமுன் தெரியுமா யூஸ்வலி நான் படிச்சதுல ங்கிற வேர்டு வந்துச்சுன்னா யூஸ்வலி அதுல வந்து அது ஃபீமேலுக்கு பெண்ணாக்குறான் இது ஆண் இல்ல ஆண் இது ஆனா பெண்ணாக்குறதுக்கு தங்கிற வேர்டு வந்து கூட சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு உஸ்தாத் சொல்லி கொடுத்தாரு முதல்ல ஓகே பெண்ணுக்கு அந்த வரும் சொன்னதையும் எடுத்துக்கொள்ளும் இது என்ன கொண்டத்தா கொண்ட வச்சிருப்பாங்க பெண் அந்த கொண்டத்தாவுல ஆமா. அந்த பெண்ணை அப்படியே நாங்க அதோட நினைச்சு கொள்ளலாம் இப்ப யாரும் கொண்டை- போடுறது இல்ல எல்லாம் ஓ அந்த தலைமுடியை சுத்தி கட்டுவாங்க தானே ஆமா. அந்த இதை நினைவுல வச்சுக்கொள்ள அந்த தாவை சேர்த்துக்கொள்ள அப்படி என்றாலும் என்ன சவுண்ட்ல முடியுது இது இத துன் உன்
அவனா இந்த முஸ்லீம்ங்கிற வேர்ட் இது ஆவாகும். முஸ்லிம துன் எப்படி துன் துன். இந்த முஸ்லிம கடைசி துன் வாரது உன் சவுண்ட்ல வரும். முஸ்லிம துன். முஸ்லிம துன் அடுத்தது எப்படி வருமோ? நசிப். முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தன். முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் முஸ்லிமத்தன் வெரி குட். எல்லாரும் சொல்லுங்க முஸ்லிமத்துன். முஸ்லிமத்துன் முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் முஸ்லிமத்தின் அகெயின் முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் everyone practice now. முஸ்லிமத்துன். முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் ம் முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் ரைட். ரெண்டாகுங்க. முஸ்லிமா ஷேக் டுவல் வந்து நாங்களே சொல்றோம். நீங்க அதான் நீங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் இனி முடிஞ்சு நீங்க dual நீங்க கொண்டு வராதீங்க. நான் கொண்டு வர மாட்டேன். ஆ நான் நீங்க தந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தைன் என்ன முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமைனி முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி தாதானி இருக்கு. ஆமா முஸ்லிம தைனி தைனி தானி தைனி தானி தைனி முஸ்லிம- தைனி தைனி தானி தைனி தைனி முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி 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 விஞ்சுடா. முஸ்லிமத்துன் முஸ்லிமத்துனா முஸ்லிமீன முஸ்லிமத்தீன முஸ்லிமீத்தீன வரமாட்டேங்குது வாயில. அது சரியில்லை, புலையன்னு சொல்றாங்க. ப்ளூரல் சொல்றோம். புளூரல் அப்படி செய்ய முடியாது. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே செய்ய முடியாது. அப்படியா? பெண்கள் அவங்க வித்தியாசம். ம் அவங்க தனியாண்டு சொன்னா எங்களால சரியா கெஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? புரியுது பெண்கள் ஒரு தனி ரகம். ஆண்கள் மாதிரி பெண்கள் வரமாட்டாங்க. என்ன ரீ? முஸ்லிமத்துன் ஆத்துன்ங்கிற எழுத்த நாங்க பெண்கள் ஒரு ரகம் ஊனாயினாண்டு சேர்த்துக் கொள்ள மாட்டோம். இது ஆத்துன் முஸ்லிமாத்துன் முஸ்லிம். அடுத்தது என்ன வரும்? நசிப். முஸ்லிமாத்துன் நசிப் எப்படி வரும்? முஸ்லிம் முஸ்லிமாத்தி முஸ்லிமீதா என்னது? முஸ்லிம் முஸ்லிமாத்தன் முஸ்லிமாத்தன். மாத்தன். யாராவது முஸ்லிமாத்தன் வேற ஆன்சர் இருக்கா? முஸ்லிமாத்துன் ஃபார்முலா அப்ளை. முஸ்லிமாத்தின் 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 நசிபா. ஆ ரைட். அவர் சரியா யாரும் சொல்றாங்க. ஓகே, தட் இஸ் கரெக்ட். ஆமா. ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஸ்டேயிங் நவ. நோ ப்ராப்ளம். அல்ஹம்துலில்லாஹ். தட் இஸ் ரைட். தட் இஸ் ரைட். அங்க ஒரு நசிப் ஹோம் ஆத்தின் எல்லாம் வரும். ஆத்துன் ஆத்தின் ஆத்தின் எல்லாம் வரும். இதே மாதிரி வர முஸ்லிமாத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் தானே. இங்க நசிபு ஹோம் ஆத்தின் வரும், இதுவும் ஆத்தின் வரும். அங்க முஸ்லிமூனா முஸ்லிமீனா முஸ்லிமீனா இருந்தானே. இது மீனா, ஆமா, ஆத்துன் correct. ஆத்தின் ஆத்தின் வரும். ஆத்துன் ஆத்துன். முஸ்லிமாத்துன் ஆத்தின், ஆத்தின். முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின். சொல்லுங்க அப்ப. முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின் சொல்லுங்க. பிராக்டிஸ் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின் முஸ்லிங்க திரும்ப சொல்லுங்க அப்ப. முஸ்லிம் பெண்ணா சொல்லுங்க அப்ப. நீங்க முஸ்லிமாத்துன் முஸ்லிமா முதல் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒருமையா சொல்லுங்க. அதான் ஒருமையா சொல்றோம் சார். முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்துன் முஸ்லிமா ஒருமை முஸ்லிமத்துன் முஸ்லிமே முஸ்லிமத்துன் முஸ்லிமத்துன் ஆத்துன் இல்ல. ஆமாமா முஸ்லிம் கரெக்ட். முஸ்லிம் முஸ்லிமத்துன் முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தின் முஸ்லிமத்தின் என்ன தன். தின்ன அன்னுக்கு முந்தி தின்னுக்கு போறேன். அது நீங்க சரி சரி முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் திரும்ப முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் எல்லாரும் சொல்லுங்க. முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் திரும்ப ஒன்ஸ் மோர். முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின். ஓகே, ரெண்டாகிற எப்படி வேணும்? முஸ்லிமானி முஸ்லிமைனி ஆஹா தா இருக்கு. தான் கடைசி எழுத்து. கடைசி எழுத்து தா. அதை வச்சுதான் ஆனி ஆயினி. தானு அதை வச்சுதான் ஆனி ஆயினி ஆகுற. முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்துன் ரெண்டாவதுக்கு என்ன? முஸ்லிமுன் முஸ்லிமன் ஆனி ஐனி தானே ரெண்டாவது. ஆனி ஐனி தானே. முஸ்லிமா இதுக்கும் ஆனி ஐனி சேருங்க அப்போ. முஸ்லிமா முஸ்லிம ஆனி ஐனதா முஸ்லிமத்தன் முஸ்லிமா முஸ்லிம தானி. இப்போ படிச்சேன் முஸ்லிமத்தானி. ஓகே, முஸ்லிமத்தானி முஸ்லிமைத்தானி தானி கடைசி எழுத்துருக்கு. அப்ப அலிஃபை நூனை சேர்த்து முஸ்லிம தானி. அடுத்தது முஸ்லிம தைனி.
அந்த கடைசி எழுத்து தா முஸ்லிமத்தைனி வரணும். இந்த எழுத்து தா. முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தைனி. புரிஞ்சுதா? கரெக்ட். முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி சொல்லுங்க. முஸ்லிமத்தைனி 5 டைம்ஸ் சொல்லுங்க. முஸ்லிமத்தானி. முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி 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 எல்லாரும் சொல்லுங்க 5 டைம். முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி 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 முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி 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 முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தைனி ஓகே முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தைனி ஓகே. இப்ப இந்த ப்ளூரல் சொல்லுங்க பாப்போம். இதே இங்க பாருங்க. இதுக்கு பிறகு ஒரு அலிஃபை சேருங்க. முஸ்லிமா. முஸ்லிமாத்துன் ம், முஸ்லிமாத்துன் ம். முஸ்லிம் அடுத்து என்ன வரும்? இன் சவுண்ட்ல வரும். ஆமா மாத்தின் நோ அண்ணா. முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்துன். முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின் சொல்லுங்க. முஸ்லிமாத்துன். முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் 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 முஸ்லிமாத்துன். முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்துன். முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின் Again. முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமா முஸ்லிமாத்தின் திரும்ப சொல்லுங்க. முஸ்லிமாத்துன். முஸ்லிமுன். அதை பெண்ணாகும். முஸ்லிமுன் முஸ்லிம. முஸ்லிம் ஒரு கொண்ட தா முஸ்லிமத்துன் சேருங்க. துன் இதை முஸ்லிமத்துன் ஆவாக்குங்க. முஸ்லிம் இதை ஆவாக்கி போட்டு ஒரு தாவை சேர்த்து அதை முஸ்லிமத்துன் உண்டாக்குங்க. அதான் முஸ்லிம் முஸ்லிமத்துன் முஸ்லிமத்துன் முஸ்லிமத் முஸ்லிமத்தன் தன் முஸ்லிமத்தின் ம். முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின். முஸ்லிமத்தின் முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின். முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தின். முஸ்லிமத்தின் முஸ்லிமத்தின் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் முஸ்லிமத்துன் அடுத்தது. முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் ஓகே. ரெண்டாகிற. இதுக்கு முஸ்லிமா பிறகு என்ன செய்யற? அலிஃபை சேர்த்து. அலிஃப் 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 தானி. தானி முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி 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 ஆ, முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி 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 ம், முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தைனி ம். முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தைனி ஓகே. கிளியர். ப்ளூரல். கிளியர் முஸ்லிமா ம். முஸ்லிமத்தானு இப்ப இதுக்கு பிறகு இதுல அலிஃபை சேர்த்து அலிஃப் ஆத்துன் அலிஃப் எடுத்து. முஸ்லிமா முஸ்லிமத்துன் முஸ்லிமாத்துன் முஸ்லிம் ஆத்துன். முஸ்லிமத்தைனி. ஆத்துன். ஆமா. ஆத்துன். முஸ்லிமத்தைனி முஸ்லிமாத்தா முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்துன். இதை வச்சு ஆத்துன் சொல்லுங்க. முஸ்லிமாத்துன். முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின் ஓகே. அகைன். முஸ்லிமைத்துன் முஸ்லிமாத்துன் முஸ்லிமா மாத்தின் முஸ்லிமாத்தின் மாத்தின் முஸ்லிமாத்தின் ம். முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்துன். முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்துன். முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின் பிராக்டிஸ் என்ன பண்ணு நோம்பு நிறைய பிடிக்க பிராக்டிஸ் மாதிரி பண்ணு நிறைய பிராக்டிஸ் பண்ணி ஆகணும் முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் ஆ. முஸ்லிமாத்தின் இது ஒரு பேஸ் தான். இதை பிராக்டிஸ் பண்ணித்தான் ஆகணும். இல்லாட்டி நீங்க அங்க போய் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இது ஒரு பேஸ். இதை வச்சு அப்ளை பண்றேன். சரிதானே? இப்போ ஒரு நான் ஷேக் ஒரு உங்களுக்கு கொஸ்டின் முஃமின் என்று இது படிச்சதானே? கரெக்டா ஷேக் ஒரு கொஸ்டின் இது கரெக்டா வரலன்னா மேல்படி கிளாஸ்ல இதை நீங்க இதாகுமா இது கரெக்டா. இது ஒரு டேபிள். இது 2 டேபிள் 3 டேபிள் படிக்க தானே வேணும். நான் ஆமா பிராக்டிஸ் பண்றது தானே வரும். இதை வச்சு ஆமா நீங்க ஒரு முஃமின் வந்துச்சு. இதை எப்படி கன்வெர்ட் பண்ற? ஃபெமினின் ஆகும். ம் சொல்லுங்க. ஒரு முஃமினூன் ஒரு தானே ஓ மோமினத் இதை என்ன செய்ய மோமினத் சொன்ன முதலாவது? முஸ்லிம்ங்கிற வேர்டை மோமினத் முதல் இதை ஆவாக்கினேன். முஸ்லிம மோமினத்துன் மீன துன். துன் துன் அதுக்கு அடுத்தது முஃமினத்தன் மோமினத்தன் தன் தன் மோமினத்தன் ம். மூமினத்தின் என்ன மோமினத்தின் செஞ்சீங்க இப்ப? வெறும் அந்த த மட்டும் ஆட் பண்ணி அது கூட இந்த அந்த உன் இதே ஆவ அன் சவுண்ட் இன் ஆக்கி ஆட் போட்டு பண்ணிட்டோம் இதை ஆக்கி போட்டு அடுத்த கொண்டத்தாவ உன் சவுண்ட் ஆகும். தன் தின் துன் முஃமின் தன் நுன் அங்கிறத முஃமின தன் துன். முஃமின ந தென். தன் முஃமின தின். தின் புரியுதா? புரியுது ஓகே. இதை 3 ஆகும். ரெண்டு ஆகும். எப்படி செய்யலாம்? ஆனி ஐனி ஐனி. முக்மினா மோமினானி முஃமின மோமினானி தாவுல தானி கடைசி தானி ஐனி. தானி வரும் தானி வரும் ஆ. முக்மினா முஃமின. மோமினத்தானி மோமினத்தைனி மோமினத்தைனி வெரி குட். முஃமினத்தானி முஃமினத்தைனி முக்மினத்தைனி முக்மினத்தைனி அப்படியே நான் இப்படி இதை வச்சு நீங்க இதை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? புரிஞ்சுதா? இப்படி ஆ ஒன்று வந்துச்சுன்னா இது என்னன்னு நீங்க வசனத்துல கண்டுபிடிக்கலாம் இல்ல? இதை யூ நீட் டு ப்ராக்டிஸ். நீங்க எஃபோர்ட் கொஞ்சம் போடாம எங்களால யூ மஸ்ட் ப்ராக்டிஸ். திஸ் இஸ் சிம்பிள். இது பேஸ். இவ்வளவுதான். இது பெரியது. இந்த 2 டேபிள்
வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு டேபிள் நீங்கள் இப்படி படிப்பீங்க. அதுக்கப்புறம் இதை நான் லைட் ஆக்குறது சொல்லி தருவேன். இது ரெண்டையும் நீங்கள் படிச்சதுண்டா எல்லாமே உங்களுக்கு ஈஸி. இந்த டேபிள் தான், இதை பாடமாகி தான் தரும் உங்களுக்கு தந்திரிக்க நோட்ஸில். இதை 10 தடவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி 10 தடவை பார்க்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூ got to put an effort. நாங்கள் பேபி ஸ்டெப் எடுக்காம எதையும் லேர்ன் பண்ண முடியாது. சைத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. சரியோ? இன்ஷா அல்லாஹ். நாங்க இன்ஷா கொடுக்குற அல்லாஹ். வழி இது. நாங்க எவ்வளவோ மெட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம், சயின்ஸ் படிச்சிருக்கிறோம், ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். இது பெரிய எஃபோர்ட்டா? இல்லைதானே? நம்ம படிச்ச கிதாபெல்லாம் வச்சா லைப்ரரி ஆயிடும் ஷேக். ஆ நம்ம படிச்ச கிதாபெல்லாம் அடுக்கி வச்சா லைப்ரரி ஆயிடும். ஐபரியா இஸ் நாட் இஸ் எ லைப்ரரி சிம்பிள். இது நானும் உங்களை போல தான் நடத்தேன். அடுத்தது புளூரல் ஆகும். அப்போ முஸ்லிமாத் முஸ்லிம் முக்மின். முக்மினா முக்மினாத்துன் முக்மினாத்தின் முக்மினாத்தின். வெரி குட். முக்மினாத்துன் முக்மினாத்தின் முக்மினாத்தின். முக்மின் ஆத்துன் ஆத்தின் ஆத்தின். புரிஞ்சுதா? முமினத்துன் முமினத்துன் ஆத்துன் அழிவ போட்டு ஆத்துன் ஆத்தின் ஆத்தின். கிளியரா வருதா? சொல்லுங்க. முக்மினத்துன் முக்மினத்தன் முக்மினத்தின் முக்மினத்தானி முக்மினத்தைனி முக்மினத்தைனி முக்மினாத்துன் முக்மினாத்தின் முக்மினாத்தின். சொல்லுங்க. முக்மினாத்துன் முக்மினாத்தன் இல்ல இல்ல முக்மினாத்தின் முக்மினத்துன் திரும்ப இருந்து சொல்லுவோம். முக்மினத்துன் முக்மினத்துன் முமினத்துன் முக்மினத்தன் முக்மினத்தின் முமினத்தின் எல்லாரும் சேர்ந்தா முக்மினத்தானி முமினத்தன் முக்மினத்தானி முமினத்தானி முக்மினத்தைனி முமினத்தைனி முக்மினத்தைனி முமினத்துன் முக்மினாத்துன் முக்மினாத்துன் முக்மினாத்தின் முமினாத்தின் முமினாத்தின் முக்மினத்துன் திரும்ப முமினத்துன் முமினத்தன் முமினத்தின் முக்மின- முமினத்தானி முக்மினத்தானி முமினத்தைனி முமினத்தைனி முக்மினாத்துன் முமினத்தா முமினத்தா முமின முமின முக்மினாத்துன் ஆத்துன் ஆத்துன் முக்மினாத்தின் முக்மினாத்துன் முமினாத்தின் முமினாத்தின் முக்மினாத்துன் இப்படித்தான். முக்மினத்துன் முக்மினத்தன் முக்மினத்தின் முக்மினத்தானி முக்மினத்தைனி முக்மினத்தைனி முக்மினாத்துன் முக்மினாத்தின் முமினாத்தி முமினாத்தி. இதை நீங்க நான் டேபிள் தந்திருக்கேன் உங்களுக்கு நோட்ஸ்ல ஆல்ரெடி தந்திருக்கி. சரிதானே? இதை நீங்க பாடமாக்கவும். புரிஞ்சுதான்? இதை கொஞ்சம் கண்டுபிடிக்கும். இது ஒரு கொஞ்சம் பாரு. அசா ரப்புஹு இன் தல்லககுன்ன ஐ யுபித்திலஹு அஸ்வாஜன் ஹைரன் மின் குன்ன முஸ்லிமாத்தின் முக்மினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாஹிஹாத்தின் ஃபையிபாத்தின் வ அபுகாரா. கண்டுபிடிங்க. இது என்ன ஸ்டேட்? இது என்னது? ஆண் பாலா பெண் பாலா? புளூரல் புளூரல் முஸ்லிமாத்தின் புளூரல் ஸ்டேட். இது ஆணா பெண்ணை பத்தி சொல்லுதா? முஸ்லிமாத்தின் அது பெண்ணு. பெண்ணை பத்தி சொல்லு. என்ன ஸ்டேட்டஸ்ல? இது என்ன? இது எந்த ரெண்டா ஒண்டா ரெண்டா மூணா? ஸ்டேட்டஸ்லயும் ரெண்டு ஸ்டேட்டஸ்ல இருக்கு. எந்த ஸ்டேட்டஸ் தெரியாது. இது ரெண்டா ஒண்டா ரெண்டா மூணா? இதான் மூணு மூணு மூணு. அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட புளூரல். ஆமா புளூரல். இது முக்மினாத்தின் இதுவும் புளூரல் தான். இதுவும் லேடிஸ் எத்தனை பேர்? புளூரல். ஃபெமினி புளூரல். இது ரஃபாவா? இல்ல ரஃபா இல்ல. இது நசப் இல்ல ஜர்ரு. ரெண்டுல இருந்து ஏதாவது இருக்கும். அதுக்கு அடுத்தது அது அப்புறமேட்டு சொல்லி கொடுப்பீங்கல்ல. இதுவும் அப்படித்தான். ஆமா ஆத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் தாயிபாத்தின் அதுவும் அடுத்துதான். சாஹி. நசப் இல்ல ஜர். அதுக்கு அடுத்தது ஆபிதாத்தின் இதுவும் அப்படிதான். நசப் இல்ல ஜர். ம் சாஜிதா என்னது சாஹி சாஹிஹாத்தின் சாஹிஹாத்தின் ஃபாஸ்டிங் பண்றோம். சாஹியாத்தின் அதுவும் அப்படிதான். நசப் இல்ல ஜர். தையிபாத்தின் தய்யிபாத்தின் நசப் இல்ல ஜர். அபுகாரா. இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறண்டா? இது மன்சூப்னு சொன்னா இது நசப் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. என்ன ஸ்டேட்டஸ்ல? நசப் ஸ்டேட்டஸ்ல. தற்போது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது மௌசூப் சிஃபா. சிஃபாண்ட அஜெக்டிவ் வந்து சரியா? இந்த அஸ்வாஜனங்கிற வேர்ட் வைஃப்ஸ் என்று சொல்ற. சரியானே? இதுதான் கொஞ்சம் வாசிச்சுப்பாங்க. அவர்கள் உங்களை தலாக்கு சொல்லிவிட்டால் உங்களை விட சிறந்த முஸ்லிம்களான மோமின்களான இறைவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களான தாயிபாத்தின் அடுத்தது தௌபா செய்பவர்களான ஆபிதாத் வணங்குபவர்களான சாஇஹாத் இஸ் நோன்பு நோட்டவர்களாக
சையிபாத் கன்னி பெண்கள், என்னது கன்னி கழிந்தவர்கள். அடுத்தது அபுகாராண்டா கன்னிப்பெண், கன்னிப்பெண். சரியானே? இது கன்னிப்பெண். இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதை குறிக்கிறது. இதுல பின்னணியை நான் கொஞ்சம் பார்ப்போம். இது என்ன நிலையில இருக்கு? இப்ப என்ன இதெல்லாம் நிலையில? ப்ளூரலோட நிலையில இருக்குது. புளூரல் ரஃபா நஸ்பா ஜர்ரா ஆ, என்னத்துல இருக்கு? ரஃபா நஸ்பா ஜர்ரா இது இதெல்லாம் நசப்ல நசப். ஏன்னா இது வந்து more குறிக்குது details டீடைல் யார கொடுக்குது. பத்தி. எப்படி உங்களுக்கு ரஃபா நஸ்பன்னு கண்டுபிடிக்கிற? ஆத்தின்னு தானே இருக்குது. ஆமா, இதான். அப்படி எப்படி உங்களுக்கு தெரியும் நஸ்பா ஜர்ரான்னு? இப்ப நீங்க இதுல அந்த தலாக் சொன்ன பெண்களை பார்த்தீங்கன்னு சொல்லி அதுல கருத்து. நீங்க வசனத்துல வச்சு சொல்லு, நான் இப்ப இதுல அரபிக்ல பார்த்து வச்சு சொல்லணும். சரியானே? ரைட். ஓ இந்த முமின் அதாவது ஆஹ், அவர்களை பற்றி, அதாவது அஸ்வாஜை பத்தி, அவர்கள் எப்படியான குவாலிட்டியாக இருக்கக்கூடியார்கள், இது ஒரு அப்ஜெக்டிவா வருது. இதுல பின்னணி என்னன்னு சொன்னா, இதை கொஞ்சம் விளங்கிக்கொண்டா, இது ஒரு படிப்பிடமிக்க ஒரு வரலாற்று பின்னணி. இது இலக்குகளை வெல்லும் இல்லற அமைதியங்களை பத்தி இது சம்பந்தப்பட்டது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா உங்களுக்கு நினைவு வச்சுக்கொள்ளலாம். இது ஒரு முஸ்லிம் பெண் எதை நோக்கமாக கொண்டு 1 minute கீழே கொண்டு வா. ஒரு முஸ்லிம் பெண் எதை நோக்கமாக கொண்டு வாழ வேண்டும் என்கிறதையும், ஒரு ஈமான் கொண்ட பெண்ணின் பண்புகள் என்ன என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக விளக்கின்றார். அது குவாலிட்டி தான் இது. இதுக்கு முந்தி என்ன நடக்குது என்கிறத தான் நாங்க இதை பார்க்க வேண்டும். சரிதானே? ஒரு படிப்பினை மிக்க ஒரு வரலாற்று பின்னணி இதுக்கு பின்னாலே இருக்கு. இந்த இலக்குகளை வெல்லும் இல்லற அமைதின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற? இலக்குகளை வெல்ற இல்லற அமைதி. இல்லற அமைதி. இதுக்கு முந்தைய ஆயத்துக்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால், இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அண்ட் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சரிதானே? இது 2 முஹ்மின்கள் எங்கள் தாய்மார்களுக்கு இடையில நடந்த ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியிடம் சரியான பகிர்ந்த ஒரு இரகசியம் மற்றொரு மனைவியிடம் பகிரப்படுகிறது. புரியுதா பிரதர்? பகிரப்படுகிறது. என்ன நடக்குதுன்னு சொன்னா, உதாரணமாக அவர் ஒரு மனைவி சொல்லப்பட்ட அந்த ரகசியம் ஒருவர் சொல்லப்பட்டதை மற்றவரிடம் சொல்றார். உதாரணமாக அவர் என்ன சொன்னார், நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல போறேன், ஆனா இதை வேற யாருடையும் சொல்லக்கூடாது, இது மிகவும் இரகசியம் என்று அவர் சொல்றார். அது யார் சொன்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரகசியத்தை இன்னொரு மனைவியோட சொல்ல, அவர் சொன்ன, நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல போறேன், ஆனா இதை வேற யாருடையும் நீங்க சொல்லக்கூடாண்டு மற்ற ரசூல் ஸல்லல்லாஹு மற்ற மனைவியோட அவர் கூறுகிறார். சில நேரங்களில் இந்த விடயம் சாதாரணமாக இருக்கலாம், ஆனா எந்த தீய நோக்கமும் இல்லை. என்ன காரணம்? எந்த தீய நோக்கமும் இல்லை. இந்த சம்பவம் வெறுமனே ஒரு குடும்ப நிகழ்வாக இல்லை. அது ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிப்பதற்கு தான் இந்த குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குர்ஆன் நான் கிளாஸ் முடிய போது ஒரு ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் இதை கொஞ்சம் விளங்கினா உங்களுக்கு இதை மனதில் வச்சுக் கொள்ளலாம்ங்கிறதுக்காக. இந்த பாடத்தை நாம புரிந்து கொள்ளத்துக்கு மிக முக்கியமாக எங்களோட திருமண வாழ்வில் அடிக்கடி ஓதப்படும் ஒரு ஆயத்துக்கள். சரியா? சில ஆயத்துக்கள் அதுல மனிதனின் படைப்பின் மகத்துவத்தையும் அதன் நோக்கத்தையும் நமக்கு தொடர்ந்து நினைவூட்டுகின்றது. நம்ம திருமண வாழ்க்கையில இந்த ஆயத்துகள் அடிக்கடி ஓதப்படுறது மனிதனின் படைப்பு மகத்துவத்தையும் அதன் நோக்கத்தையும் எங்களுக்கு தொடர்ந்து நினைவூட்டுகின்றது. அதுல என்ன சொல்லப்படும்? ஒரு முஸ்லிமின் உயர்ந்த இலக்கு என்ன? ஒரு முஸ்லிமின் உயர்ந்த இலக்கு என்னவாயிருக்கும்? அல்லாஹ்வின் திருப்தியை அடைகிறது, அவனை அருளப்படுகிற இறுதியில் ஜன்னத்தை அடைகிறது. அதான் அந்த ஆயத்து சம்பந்தம். இதுதான் ஒரு முஸ்லீம் வாழ்க்கையின் மைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் நாங்கள் படிக்கிறோம். அதே வேளையில எங்களோட துன்யாவிலையும் வாழ்க்கையிலையும் மனிதர்களுக்கு பல இலக்குகள் இருக்கலாம். புரிஞ்சுதா பிரதர்? புரிஞ்சுதானே? இது எங்களுக்கு ஆகரத்து சம்பந்தப்பட்ட ஒரு மகத்துவம், அதாவது நோக்கம். ஒரு முஸ்லிமின் உயர்ந்த இலக்கு என்ன? அல்லாஹ்வின் திருப்தி அடைகிற, அவனை அருளப்படுற, இறுதியில் ஜன்னத்தை அடைகிற. இதுவே ஒரு முஸ்லீம் வாழ்க்கை மையம். அதேவேளை துன்யாவிலையும் எங்களுக்கு பல இலக்குகள் இருக்கு. ஒருவர் தனது தொழிலில் முன்னேற விரும்பலாம், ஒரு உயர்கல்வி பெற விரும்பலாம், ஒருவர் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்பலாம், மற்றொருவர் தனிப்பட்ட
சாதனைகளை அடைய விரும்பலாம். இவை அனைத்தும் தவறானவை அல்ல. ஆனா இவை வாழ்க்கையில இறுதியின் இலக்குகள் அல்ல. மாறாக வாழ்க்கை பயணத்துல பயன்படும் வழிமுறைகள் அது மட்டும்தான். ஒரு முஸ்லிம் தன்னை சரியாக மதிப்பு செஞ்சு வாழ்க்கைக்கான தெளிவான மற்றும் உயர்ந்த இலக்குகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அது சொல்லப்படுது. ஆனால் வாழ்க்கையில் சில விடயங்கள் எங்களுடைய இந்த இலக்குகளை அடைவதை பாதிக்கும். அவற்றில முக்கியமான ஒன்று திருமண வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனை. கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமையும் அமைதியும் இல்லை என்றால் வீட்டில் மன நிம்மதி குறையும், கவனம் சிதறும், உயர்ந்த இலக்குகளை நாங்க நோக்கி செல்லுதல் சிரமமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கையில காணும் மிக முக்கியமான பண்பு அவர்களோட குடும்ப ஒழுங்கு ஒற்றுமை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மகத்தான பணி, உயர்ந்த பணி ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. அது லட்சியத்தை நிறைவேற்ற அவரது குடும்ப வாழ்க்கையும் இல்லற அமைதியும் சமநிலையும் இருக்க வேண்டிய அவசியமா இருந்துச்சு. அதனால்தான் குடும்பத்தில் எந்த மிக சிறிய சிக்கலை கூட உடனடியாக கவனிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டது. இதுல என்ன நாங்கள் முடிவுரை எடுக்கணும்னா, வீட்டின் அமைதியும் ஒழுங்கும் குடும்பத்தார் ஒற்றுமையும் தான் உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கான மிகவும் வலிமையான அடித்தளம். இதுதான் அதுக்கு முற்பட்ட குர்ஆன் ஆயத்துக்குள்ள வந்தது. இதுல என்னத்தை நாங்க எடுக்கணும்னு சொன்னா, அவங்க 2 ரகசியத்தை சொல்லாங்க பிரதர், ஸ்ரயான் பிரதர். ம் ரகசியம் 2 பேரும் பேசுறாங்க, அப்படிதானே? ம் ஆமா இது சொன்ன பிறகு என்ன நடக்கும்னா, இது இந்த சொன்ன ரகசியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தப்படுது. ரைட். அதுக்கப்புறம் இது சம்பந்தப்பட்ட குர்ஆன் ஆயத்தில் இறங்குதுன்னு சொன்னால் அந்த நடந்த சம்பவங்களை நான் ஜஸ்ட் ஷோர்ட்டா சொல்றேன். அதுக்கு பிறகு இந்த 2 மனைவிமார்கள்கிட்ட தௌபா செய்யும்படி குர்ஆனுடைய ஆயத்துகள் வருகிறது. அதுக்கப்புறம் வந்த ஆயத்து தான் இது. அதுக்கப்புறம் அவர்கள் தௌபா செய்து எங்களுடைய தாய், சரிதானே? இதுல பாருங்க, ஐ வாண்டட் டு சே வாட் ஐ எம் சேயிங். இது ஒரு ரசூல் அந்த மனைவிமார்கள் இங்க பாருங்க, அவன் உங்களை தலாக்கு சொல்லிவிட்டால் இன்னங்கிறது வருது. இன்னங்கிறண்டா இஃப், இது பாசிபிள். தலாக்கு சொல்லிவிட்டால் அவர்களை விட முஸ்லிம்களான முஃமின்களான, சரியா, கானித்தாத், இறைவனுக்கு வழிபட்டு நடப்பவர்களான, தௌபா செய்பவர்களான, தௌபா செய்பவர்களான, அடுத்தது வணக்கம் செய்பவர்களான, அடுத்தது சாயாத் நோன்பு நோட்களான, தையிபாத் கண்ணி கழிந்தவர்கள், அடுத்தது கண்ணியர்கள். உங்களோட இது பாருங்க, இதுல 2க்கும் கடைசியில ஒரு இதுக்கு இடையில ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இது ஒரு ஒன்று இருக்கா இல்லையா? ஆமா வா அண்ட் இதுகளுக்கு இடையில இது ஒரு இசுந்தான். அதற்கு இடையில வாவண்டா எண்ட் என்ற கருத்து ஒன்றும் இல்லை. இது கடைசியில மட்டும் ஒரு வாவு வந்துருக்கு. கடைசியில மட்டும் ஒரு வாவு. இது 2ஐயும் இணைச்சிருக்கு. காரணம் என்ன சொன்னா, இது இந்த அஸ்வாஜ் இப்படியான தன்மைகளை உள்ள பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக்குவார் என்ற பாசிபிலிட்டி தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த 2 தையிபாத் அண்ட் அபுகாரா, தையிபாத் என்று சொன்னா என்ன? கண்ணி கழிந்தவர். என்ன கழிற? கண்ணி கழியாதவர் தான் அபுகாரன். இது 2ம் ஒரே தன்மை உள்ளவர், ஒரே இடத்துல வரையலுமா? கண்ணி கழியாதவர், கண்ணி கழிஞ்சவர், 2 வரையலாமா? வராது. அதனால தானே வேர்ப் வருது அதுல நடுவுல. அதுலதான் நாங்க இதை செப்பரேட் ஆக்கி புரியுதா? அப்படி என்றா ஒரு அஸ்வாஜ், ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய பண்புகள் இன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத் சாயிஹாத்தின் சையிபாத்தின் வாபுகாரா, இது 2ஐயும் செப்பரேட் பண்ணிட்டு. புரியுதா? புரியுது. இப்ப இது என்ன நிலையில இருக்கு? ரஃபா நஸ்ப. ரஃபா நஸ்ப. இது நஸ்ப் 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 நஸ்ப். why I said, நான் உங்களுக்கு சொன்னேன் ரீசன் இது ஒரு அட்ஜெக்டிவ். இது என்னது? அட்ஜெக்டிவ். அதோட விவரிக்கிறோம். அத இது என்ன நிலையிலக்கு? அஜ்வாஜன். அது ரஃபா நிலையில, ரஃபா நிலையில நஸ்ப். அத வெச்சு நான் சொன்னேன். for the time being keep it as it. புரியுதா? இத உங்களுக்கு will not understand. இத வெச்சு நான் கரெக்ட் நஸ்ப். ஓகே, புரியுதா? புரியுது. ரைட். இன்றைக்கு நாங்க அல்ஹம்துலில்லாஹ் நாங்க படிச்சது நீங்க கிளாஸ் டைம் முடிந்து விட்டது.
இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல வரக்குள்ள இந்த டேபிள் எல்லாரையும் பாடமாக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்டான டேபிள். இதை நான் உங்களை சுலவாக தான் கொண்டு போவேன். இந்த டேபிள் போட்டுட்டோம்னு சொன்னா நீங்க இசுமெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இன்னமும் சரிதா? நீங்க பாடமாக்கிட்டு வரதா இல்லையா? பாடமாயிட்டோம். உங்களுக்கு நான் ஆடியோ மெசேஜும் வாட்ஸ்அப்ல போடுவேன். நீங்க வீட்டில் இருந்த மாதிரி அதோட சேர்ந்து நீங்க சொல்றது சரியா? ஓகே செல்வி, வைண்ட் அப். ரெக்கார்டிங் முடிக்கிறதா? எனி கொஸ்டின்ஸ்? யாரும் அவசரமாக போகணும்னா போகலாம். கொஸ்டின் இருக்கிறார்கள் இருந்து கேட்கலாம். யாரும் மைக்கை ஓப்பன் பண்ணி கேள்வி கேட்கலாம். பரவாயில்லை. ரயானுக்கு இருக்குதா? ரிஸ்வானுக்கு இருக்குதா? இல்ல brother. ரயானுக்கு இருக்குதா?